حي على الفلاح. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஏதோ மேலோட்டமாக சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அர்த்தத்தையும் அர்த்தத்துடன் சேர்ந்து சில விடயங்களையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீவாக்கினான். அல்லாஹ் அந்த விளக்கத்து மீது இன்னும் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளக்கங்களை தந்தருள்வானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதுக்கு பிறகு தொழுகையில் ஆமீன் என்று சொல்லுவது ஒரு சுன்னத்தான கர்மம். இந்த ஆமீனை பற்றி ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அவர்கள் அல்லது எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் அல்லது நான் உங்களுக்கு முன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்தேன் என்று சொன்னால் ஆமீன் என்று சொல்கிறது அது தொழுகைக்கு வெளியே இருந்தாலும் அது ஒரு சுன்னத்தான கர்மம். ஏன் துஆ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, ஆமீன் ஒப்புக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி என்ன செய்கிறது, அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லுவது, ஆமீன் சொல்லும்படியாக சொல்லுவது. இந்த ஆமீனை பற்றி ஹதீஸுகளில் மிச்சம் வந்திருக்கிறது. ஆமீன், ஒருவர் துவா கேட்க மற்றவர் ஆமீன் சொல்லுவது. நாங்கள் முதலாவது எடுப்போம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆமீனை பற்றி. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆமீனை பற்றி ஹதீஸ்கள் ஏராளம் வந்திருக்கிறது. எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆமீன் சொல்லும் பொழுது மஸ்ஜிது நபவி குழுமி நிற்கும், அப்படியே குழுமி நிற்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா கால் அல் காரி, குர்ஆன் ஓதக்கூடியவர் சொல்லுவார் என்றிருந்தால் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று சொன்னதுக்கு பிறகு ஃபகால மன் ஹல்ஃபஹு ஆமீன், அவருக்கு பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் என்று சொல்லட்டும், ஆமீன் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் ஆமீன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபவாஃபக கௌலுஹு கௌல அஹ்லிஸ் ஸமா, நாங்கள் குர்ஆன் ஓதி முடிக்கும் பொழுது நாங்கள் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறார்கள். எங்களுடைய ஆமீன் அந்த மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு எப்பொழுது நேர்படுமோ அந்த சந்தர்ப்பத்தில் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அந்த மனிதனுடைய முன்தின பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். இது புகாரி முஸ்லிமில் பதிவான ஹதீஸ். உலமாக்கள் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில் எழுதுகிறாங்க, சின்ன ஒரு வார்த்தை பெரிய நன்மை. சொல்லுவது ஆமீன் என்று மட்டும்தான், ஆனால் கிடைக்கிறது வாழ்க்கையில் செஞ்ச சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடும். ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு லேசான வார்த்தை ஆமீன், எந்த நேரத்தையும் செலவழிக்க தேவையில்லை. மலக்குமாருடைய ஆமீனுக்கு எங்களோட ஆமீன் ஒத்து வரும் என்றிருந்தால் சுப்ஹானல்லாஹ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்தின பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். இதே போல அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்கிறது முஸ்லிம் ஷரீஃபில், சஹீஹ் முஸ்லிமில். இதா ஸல்லைத்தும், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றால், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமானால் ஃபஅகீமு ஸுஃபூஃபக்கும், உங்களோட சஃப்புகளை நேராக வைத்துக் கொள்ளுங்க. சஃப் ஒரு நாளும் கோணலாக்கவான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில்
சஃப்புகளை நேராக்குவதற்காக வேண்டி வெறுமனே சஃபூல் ஸலா என்று சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படியே போவாங்க சஃப்புகளுக்கு மத்தியில். சஃப்பு நேராக இருக்குதான்னு பார்ப்பாங்க. தொழுகையில் உள்ள சஃப்புகளை பற்றி மலக்குமாருடைய சஃப்புகள், தொழுகையுடைய சஃப்புகள், ஜிஹாதுக்காக வேண்டி போருக்காக வேண்டி போய் நிற்கக்கூடிய சஃப்புகளை பற்றி குர்ஆனில் புகழ்ந்து பேசியிருக்கிறது. குர்ஆன் புகழ்ந்து பேசியிருக்கிறது. சப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் சூரத்து ஸஃப்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலூ அலல்லாஹி மா லா தஃஅலூன் இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஸஃபா. சஃப் ஒரு அணி, சஃப் நேராக இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில் சஃப் நேராக இருக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, வெளித்தோட்டத்தில் சில வெளியில் சில விஷயங்களை கொண்டு வாங்கோ, அது அந்தரங்கத்திலே உருவாக்கும். அந்தரங்கத்தையும் என்ன செய்யும், அது மாற்றி வைக்கும். சஃப்புகள் நேராகட்டும், அதனுடைய தாக்கம் உள்ளங்களை நேராக்கி வச்சிடுவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதுக்கு நாங்கள் சொல்கிறது தஃபாவுல் சொன்னால் சில விடயங்களை வெளித்தோட்டத்தில் செஞ்சு அந்தரங்கத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. அக்கீகாவுடைய சாப்பாடு சமைச்சக்குள்ள சில இனிப்பு பண்ணங்களை போட்டு சமைக்கிறது. நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா, யா அல்லாஹ் இந்த இறைச்சை இனிப்பாக்கியது போல என்ற பிள்ளையோட அகலாக்கை இனிப்பாக்கி வச்சிடுவாயாக. தஃபாவுல் சில விடயங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறது. சஃப்புகளை நேராக்குங்கோ, சஃப்புகள் நேராக இருந்தால் உள்ளமெல்லாம் நேராக இருக்கும். சஃப் எப்போ வளைஞ்சிருக்குமோ அப்போ உள்ளம் வளைஞ்சிடும். சஃப்பை நேராக வச்சு கொள்வது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஸல்லைத்தும் ஃபஅகீமு ஸுஃபுஃபக்கும், சஃப்புகளை நேராக்குங்கோ. சும்ம லயஉம்மக்கும் அஹதுக்கும், உங்களில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களை இமாமத்து செய்யட்டும். இமாமத்து செய்கிறதுக்கு ஆலிம் தான் தேவையில்லை. 10 பேர் வந்திருக்கிறீங்கன்னா ஒருத்தர் முன்னுக்காக வேண்டிய அவர் தனியாக தொழுகிறத இமாமண்டு நீயத்து வச்சு தொழுவார், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு ஹஜ்ரத் வரணும், தாடி வச்சிருக்கணும், அல்லது தாடி வச்சிருக்கணும் கட்டாயம். 10 பேருமே தாடி இல்லை, இப்போ என்ன செய்யறது, தனியாக தொழுகிறதா? இல்லை, உங்களில் இருக்கக்கூடிய 10 பேர் ஒருத்தர் தொழுவீங்க, 10 பேர் ஒருத்தர் தொழுவீங்க. நான் என்ன தனிமையில் ஓதுகிறேனோ அதைத்தான் ஜமாத்திலே ஓதுவேன். சூரத்துல் ஃபாத்திஹாவும் உண்டு, அத்தஹியாத்தும் உண்டு, சூராவும் உண்டு. எதை ஓதுறேனோ அதைத்தான் எங்கே ஓத போகிறேன், ஜமாத்திலே ஓத போகிறேன். அப்போ ஹுத்பா ஓதணும். ஹுத்பா ஓதுறதுக்கும் ஹதரத்துண்டு தான் கட்டாயம் இல்லை. ஹுத்பாவுடைய ஃபர்து ஷரத்துக்களை யாராவது ஒருத்தர் பூர்த்தி செய்வார் என்றிருந்தால் அவருக்கும் ஹுத்பா ஓதணும், நாங்கள் போகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு போனோம், ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனோம், அங்கே லீவு கிடச்சில்ல, சரி, அப்போ எங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்குது. லஞ்ச் பிரேக், ஒரு எக்ஸாம் செய்ய போய்த்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்ய, நாங்கள் மாட்டிக்கொண்டுட்டோம், எங்களுக்கு வேறு டைம் தாராங்க இல்லை, நாங்கள் எக்ஸாம் செய்யணும். ஆனால் கட்டாயம் தருவாங்க லஞ்ச் பிரேக். என்ன தருவாங்க? கட்டாயம் லஞ்ச் பிரேக் இருக்குது. சரி, அந்த நேரத்தில் நாங்கள் 40 பேர் இருக்கிறோம், 30 பேர் இருக்கிறோம், அங்கே ஒன்று சேருங்கோ, ஒத்தர் இமாம் ஆகுங்கோ, என்ன செய்யுங்கோ, ஹுத்பா ஓதுங்கோ, ஜமாத்தா தொழுதுங்கோ, விஷயம் முடிஞ்சு. கடமையை பூர்த்தி செஞ்சுடுங்கோ. என் பிள்ளைக்கு ஜும்மா இந்த ஸ்கூலில் இல்லைன்னு சொல்லி யாரும் என்ன செய்ய வேணும், சைலண்ட்டாக இருக்க வேணும். நீங்கள் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். முறையாக கேட்கணும். நாங்கள் கேட்கறதுக்கு முந்தையே நாங்கள் முடிவு செஞ்ச தரமாட்டோம்னு சொல்லி, நாங்கள் கேட்க முந்தையே முடிவு செஞ்சாச்சுன்னா தரமாட்டாங்க, சரியான ஸ்ட்ரிக்ட். நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா? இல்லை, கேட்கல. கேட்டு பாருங்க, கேட்டால் தருவாங்க. இன்னும் ஒன்றே சொல்கிறேன், உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லுங்கோ, இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை மிஸ்யூஸ் பண்ணவானம் என்று சொல்லி, மிஸ்யூஸ் பண்ணவானம். சென்ட் பீட்டர்ஸில் போய்த்து ஜும்மாவுக்காக வேண்டி நேரம் கேட்ட சந்தர்ப்பத்தில் பிரின்சிபல் சொல்லிட்டாரு, இதுக்கு முந்தி நாங்கள் ஸ்கூலில் பிள்ளைகள் அனுப்புவோம் ஜும்மாவுக்கு, ஆனால் அவங்க தொலைப்போர் இல்லை, ஜும்மாவுடைய பிரேக் எடுத்துக்கொண்டு அவங்க படம் பார்க்க போகிறது. ஜும்மாவுடைய பிரேக்கில் அவங்க எங்கே போகிறாங்க? பீச்சுக்கு போகிறாங்க, ஸ்கூல் யூனிஃபார்த்தோடு. அது ஏன் ஸ்கூலுக்கு சரியில்லை, என் ஸ்கூலுடைய மானம், ரெப்யூட்டேஷன் சரியில்லை. எனவே உங்களோட புள்ள ஸ்கூலிருந்து ஜும்மாவுக்கு போகிறேன்னு எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், எங்கள் இருக்கக்கூடிய ஒருவர்
இமாமத்து செய்யணும். ஜும்மா வந்துட்டு நான் சொல்கிறத நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேணாம். எல்லா யூனிவர்சிட்டியிலையும் எல்லா ஸ்கூல்லையும் ஜும்மா தொழிலும் என்று சொல்லி கட்டம் நிர்பந்தம் வேறு வழி இல்லை. என்ன செய்யணும்? செய்யத்தான் வேணும், செய்யத்தான் வேணும். ஃபைதா கப்பர ஃபக்கப்பிரு, இமாம் அவர்கள் தக்பீர் சொன்னா அல்லாஹு அக்பர், இமாம் தக்பீர் கட்டினா நீங்கள் தக்பீர் கட்டுங்க. வைதா கால கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று சொன்னால் ஃபக்கூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய ஹுப் முஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சோணுமா? சஃப்களை நேராக வைங்கோ, இமாம ஜமாத்தாக தொழுங்கோ, இமாமோட எஷன் தக்பீர் கட்டுங்கோ. இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று சொன்னால் ஆமீன் என்று சொல்லுங்க. அப்போ ஆமீன் என்று சொல்றது ஒரு மிக முக்கியமான விடயம். உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய ஆமீனில் 4 விஷயம் வரணும். முதலாவது இமாம் ஆமீன் சொல்லணும். இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் நிப்பாற்றல்ல, இமாமும் ஆமீன் சொல்லணும். பின்னுக்குள்ள மஅமூங்களும் ஆமீன் சொல்லணும், மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் மலக்குமாருடைய ஆமீனுக்கு எங்கட ஆமீன் எப்போ மெச்சாகுமோ, எப்போ நேருப்படுமோ, அப்போ எங்கட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுடைய அன்பு எங்களுக்கு நசீவாகும். அப்போ ஆமீன் என்றது சத்தம் போட்டு சொல்லுவா, முதல்ல சொல்லணுமா? ஃபுக்ஹாக்களுக்கு மத்தியில் 2 கருத்து இருக்கிறது. ஹதீஸுடைய குர்ஆனுடைய கருத்தை வச்சு உலமாக்கள் 2ஆக பிரிந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து ஆமீன் என்றது சத்தமிட்டு சொல்ல வேண்டும், சத்தமிட்டு சொல்ல வேண்டும், சத்தமாகத்தான் ஆமீன் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு ஆமீன் தல்பியா சொல்கிறது, பெருநாளுடைய தக்பீர், இதெல்லாம் சவுண்ட் குறைஞ்சு கொண்டே போகுது. அப்படியே என்ன செய்யுது? சவுண்ட் குறையுது. இல்லை, சவுண்டை கூட்டணும். ஆமீன் சத்தம் பெருகணும். அதுக்காக வேண்டிய எல்லை மீறுறதும் இல்லை, அடி குரலால் அடி தொண்டையால் சத்தம் வச்சதும் இல்லை. சத்தம் வரணும், வெளிக்கு சத்தம் வெளிக்கு வரணும். தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். தக்பீர் தல்பியா. தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வஅசீலா. பெருநாளுடைய தக்பீர் இது சத்தமாக வரணும். இது எங்களுடைய பெருநாள். இந்த சத்தம் மதீனாவை உசுப்பிச்சுது. இந்த சத்தம் தல்பியாவுடைய சத்தம் ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்கா உசுப்பிச்சுது. எனவே வாழ்க்கையில் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு ஒரு தலையங்கம் போட்டிருக்கிறாங்க. பாபு ஜஹ்ரில் இமாமி பித் தஅமீன், ஆமீன இமாம் சத்தமிட்டு சொல்லக்கூடிய பாடம். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில் ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமீன சஹாபாக்கள் சத்தமிட்டுத்தான் சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த காலத்தில் நான் பார்த்தேன் தரக்கன்னாசு ஆமீன், மக்கள் ஆமீனை விட்டுட்டாங்க. அப்படின்னா ஆமீனை மொல்ல சொல்கிறாங்க. ஆனால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கால கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் கால ஆமீன் என்று சொல்லுவாங்க. எது வரைக்கும் என்றால் முதல் சஃப்ல உள்ளவங்க எல்லாரும் கேட்டுக்கொள்வாங்க அந்த ஆமீனை, சத்தம், அந்த சத்தம் கேட்கும். அந்த முதல் சஃப்புடைய ஆமீனுக்கு பிறகு பின்னுக்குள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஃபயர் தஜ்ஜு பிஹல் மஸ்ஜித், பள்ளி வாயில் அப்படியே உசும்பிடும், அப்படியே பள்ளிவாசல் அப்படியே உசும்பிடும். எனவே இது ஒரு முக்கியமான செய்தி. இதற்கு பிறகு மற்ற இடங்களில் கூட்டாக துவா செய்யக்குள்ள ஆமீன் சொல்லுவது. அப்போ கூட்டாக செய்யக்கூடிய ஆமீனில் 2 வகையான கூட்டு துவா இருக்குது. ஒன்று இருக்குது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குனூத் ஓதுறோம். அது சுபஹுடைய தொழுகையில் ஓதினாலும் சரி, வித்தரில் ஓதினாலும் சரி. அதே சில இடங்கள் இஸ்துமாயியத்தாக கூட்டாகத்தான் துவா ஓத வேண்டும் என்று வந்த சில இடங்கள். அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஆமீன் சொல்லுவோம். அங்கே யாரும் போய்த்து இது பிதாத் என்று சொல்கிறது இல்லை. இது பிதாத், கூட்டு துவா பிதாத் என்று சொல்லி யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ கூட்டு துவா என்றது இதில் 2-3 விஷயத்தை விளைவிக்கொள்ளணும். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த விஷயத்தில் இஃப்ராத்தும் தஃப்ரீத்தும் நடந்திருக்குது. ஒரு கூட்டம் சொல்லிட்டாங்க கூட்டு துவாவே இல்லை, அப்படி ஒன்று இல்லை. ஆமீன்ன்றதை வெட்டி போட்டுடுங்க. எதை வெட்டி போடுங்க? யாரும் ஆமீன்ன்றதை வெட்டி போட்டுடுங்க. ஆமீன் என்று சொல்லி ஒன்று இல்லை. இன்னமொரு கூட்டம் சொல்லிட்டாங்க இல்லை, எல்லாத்துக்குமே ஆமீன் தான். நீங்கள் ஒரு நாள் மோதவானம் யாராவது ஒருத்தர் ஓதுறதுக்கு விஷயம் நீங்கள் என்ன செய்யுங்க?
ஆமீன் சொன்னா போதும். இது ரெண்டும் தவறு. இது ரெண்டும் தவறு. இன்றைக்கு தொழுகைக்கு பிறகு ஆமீன் சொல்லி பழகி 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 ஒருத்தருக்கும் என்ன ஓதுறன்னு தெரியாது, என்ன ஓதுறண்டே தெரியாது. சில கட்டங்கள்ல எங்களுக்கு சப்ஜெக்டுக்கு இல்லாத அர்த்தம் இல்லாத துஆவும் ஓதுறாரு. நான் இதுக்கு முந்தையும் சொல்லியிருக்கிறேன், ரமதானுடைய காலம் வந்துட்டா பெரும்பாலும் இருக்கிற ஹாஃபிஸ்மாரு, தராவி தொழுவிக்கிறவங்க அல்லது கியாமுல் லைல் தொழுவிக்கிறவங்க, வித்ர் தொழுவிக்கிறவங்க பெரும்பாலும் ஹாஃபிதுல் குர்ஆனா தான் நிற்பாங்க. அவங்க யாரும் இல்லை, ஆலிம்கள் இல்லை. அவங்களுக்கும் தெரிய என்ன இக்குன்னு சொல்லி அவங்க துவா பாடமாக கிதாபிலே அல்ல, அவங்க துவா பாடமாக கசட் பீஸை கேட்டு, எந்த பீஸை கேட்டு கசட். அப்புறம் நல்லது இது நல்ல துவா. அந்த துவா ஓதுறார் ஒருத்தர் எங்க மிஸ்ரில். அவர் மிஸ்ரில் துவா ஓதக்குள்ள நாட்டு மன்னனுக்கும் துவா கேட்கிறார், அல்லாஹும்ம ரஹம் ஹுஸ்னி முபாரக் சொல்லி. இவர் இங்கேயுமா துவா கேட்கிறாரு, அவர் இங்கே துவா கேட்கிறார். ஏன் காரணம்னா இதெல்லாம் என்ன இல்லை, துவா ஓதுற ஆளு கருத்தை விளங்கணும், என்ன ஓதுறேன்னு சொல்லி என்ன கேட்கிறேன். அவருக்கே விளங்க இல்லாட்டி மற்றவங்களுக்கு விளங்க போகுது. அதனால துஆ அர்த்தம் விளங்கி அர்த்தம் தெரிஞ்சு ஓதணும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் அரபுல தான் ஓதணும், குர்ஆன் கட்டாயம் அரபுல தான் ஓதணும். ஆனால் துஆ கட்டாயம் அரபுல தான் கேட்கணும் இல்லை. தொழுகையில பைத்து யாரும் தமிழ்ல துஆ கேட்கலாது. தொழுகைக்கு வெளியே வேண்டிய மொழியில துஆ கேட்கணும். வேண்டிய மொழியில் தொழுது போட்டு நாங்கள் தமிழில் கேட்போம், சிங்களத்தில் கேட்போம், உருதுல கேட்போம், பிரச்சனை இல்லை. வாய் திறந்து கேட்போம். எந்த பாசை விளங்குதோ அந்த பாசையில் துவா கேட்போம். பள்ளியில் இமாம் இருக்கிறாரு, அவர் தொழுவித்து வரக்குள்ள அவருக்கும் அவரோட மனைவிக்கு இடையில பிரச்சனை. அவர் துவா கேட்கணும், யா அல்லாஹ் என்னை என்ன மனைவி ஒத்துமையாக்க வச்சுன்னு சொல்லி. பின்னுக்குள்ளாக ஆமீன் சொல்லுமா அதுக்கு சொல்லுங்களே பாப்போம். அவருக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைங்க? எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் துவா கேட்கணும், யா அல்லாஹ் என்னை மனைவிக்கு அன்பை கூட்டி வச்சுடுவாயான்னு சொல்லி. அவர் ஷேப்பாக துவா கேட்கணும், நாங்கள் அதுக்கு ஆமீன் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருத்தரை கடங்காரன், ஒருத்தர் கடங்காரன், அவர் கேட்கணும் துவா, யா அல்லாஹ் அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வக்னினி பிஃضலிக அல்லாஹும்ம அம்மன் சிவாக். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிப்பட்ட தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்கு ஒவ்வொருத்தரும் எந்த பாசையில் விருப்பமோ அந்த பாசையில் துவா கேளுங்க, துவா கேளுங்க. அப்போ ஒன்று இருக்குது, கேட்டதுக்கு எதுக்கு எடுத்தாலும் கூட்டு துவா இல்லை. என் வாப்பா மௌத்தாக இருக்கிறாரு, என் தாய் மௌத்தாக இருக்கிறா, என் தாய்க்கு நான் துவா கேட்கணும். எப்படி என் தாய்க்கு துவா கேட்கணும்னு எனக்கு தான் தெரியும். என் தாயுடைய குணம் என்ன, என் தாயுடைய பண்பு என்ன, அவள்கிட்ட இருந்த பலகீனம் என்ன, அவருக்கு எதுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கணும், யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். அப்போ ஒன்று இருக்குது, நாங்கள் தனிப்பட்ட முறையில் துவா கேட்கறது. இன்னும் ஒன்று இருக்கிறது கூட்டாக துவா கேட்கறது. இந்த கூட்டாக துவா கேட்கிற விஷயத்தில் ஒரு விஷயத்தை நல்லா விளைவிக்கோங்கோ. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க, ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. யார் துவா கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல். ஹாரூன நபியா, அல்லாஹ் ஹாரூன உலகத்துக்கு நபியாக அனுப்பினான், மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு ரசூலாக வந்தாங்க. ஃபஅஸா ஃபிரௌனுர் ரசூல, ஃபஅஸா ஃபிரௌனுர் ரசூல. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல், ஃபிரௌன் அந்த ரசூலுக்கு மாத்தம் செஞ்சான், ஃபிரௌன் அந்த ரசூலுக்கு மாத்தம் செஞ்சான். இப்போ இவங்க ரெண்டு, ஃபிரௌனுடைய அட்டகாசம், ஃபிரௌனுடைய அலிச்சாட்டியம், ஃபிரௌனுடைய அடாவடித்தனம் எல்லாம் மீறி போய் கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க, ரப்பனா துமிஸ், ரப்பனா துமிஸ், ரப்பனா எங்களுடைய இறைவனே, துமிஸ் என்றா அப்படியே இல்லாமலாக்கி விடு, ஃபிரௌனுடைய பணத்தை, ஃபிரௌனுக்கு கொடுத்த செல்வத்தை இல்லாமாக்கி விடு என்று சொல்லி ஃபிரௌனுக்கு எதிராக துஆ கேட்குறாங்க. தனிய துஆ கேட்கக்குள்ள ரப்பின்னு சொல்லி கூடும், ரப்பனாண்டாங்க. அல்லாஹ் சொல்றான், இதை சொல்லிவிட்டு கது உஜீபத் தஅவத்துக்குமா, மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே நீங்க ரெண்டு பேரும் கேட்ட, குர்ஆனை பிரட்டி பாருங்க, கது உஜீபத் தஅவத்துக்க, உங்களோட துஆ கபூலாகி விட்டதுன்னு சொல்லல. துஆ கேட்டது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருந்து ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னான், கது உஜீபத் தஅவத்துக்குமா, உங்க ரெண்டு பேருடைய துஆவையும் நாங்க கபூல் செஞ்சிட்டோம்.
இதுக்கு என்ன ஹதீஸ் என்று சொன்னா, இமாம் திர்மிதி அல் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபி நவாதிர் அல் உஸூல் என்ற கிதாபில் ஒரு ஹதீஸை ரிவாயத்து செய்றாங்க. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ அஅதா உம்மத்தி ஸலாசன், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக 3 விஷயங்களை தந்திருக்கிறான். எத்தனையோ விஷயங்கள் பிரத்யேகமாக தரப்பட்டுக்குது. ஒரு ஒகேஷனில் சொன்னாங்க 3 விஷயம் தரப்பட்டுக்குது. எங்களுக்கு 3 விஷயங்களை அல்லாஹ் பிரத்யேகமாக வித்தியாசமாக தந்திருக்கிறான். அதில் ஒன்று தான் அஸ்ஸலாம். என்ன பழக்கம்? சலாம் சொல்கிற பழக்கம். வாழ்க்கையில் சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டுள்ள ஹதீஸில் என்ன வந்து காத்து எப்படி பறந்திருக்குதோ இதே போல சலாத்தை பறத்துங்கோ. வார்த்தைப்படுத்தான் அப்ஷுஸ் சலாம், அப்ஷுஸ் சலாம். சலாத்தை சொல்லும்போது அவர் சொல்லல, சொல்லுவாங்க சலாம் சொல்லும்போது வார்த்தை சொல்லல, சொல்லுவாங்க அப்ஷுஸ் சலாம், சலாத்தை பறத்துங்க. காத்து எப்படி பறந்திருக்குதோ இதே போல எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹ். காலையிலும் சலாம், மாலையிலும் சலாம், மையத்தூட்டிலும் சலாம், எல்லா இடத்திலையும் சலாம், எல்லா இடத்திலையும் சலாம், எல்லா இடத்திலையும் சலாம், எல்லாருக்கும் சலாம். சுவர்க்கத்திலேயும் சலாம். இல்லா கீலன் சலாமன் சலாமா, மலக்குமார்கள் சலாம் சொல்லுவாங்க. வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுத்திஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸலாமுன் அலைக்கும். நல்ல மனிதர்கள் உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு, கொஞ்சம் தியாகம் செஞ்சுட்டு, சில கஷ்டங்களை பொறுத்து கொண்டுட்டு, சில கஷ்டங்களை சகித்து கொண்டுட்டு நல்ல மக்கள் மௌத்தாகும் பொழுது சக்கராத்தில் வச்சு மலக்குமார் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், உங்களோட பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டான். சலாம். வாழ்க்கையில் சலாத்தை பறத்துங்கோ. வீட்டுக்குள்ள போட்டு சலாம் சொல்லி கொண்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சத்தமா வீட்டுக்குள்ள என்ன டிங் டாங் தான் இன்றைக்கு என்னைக்குது? டிங் டாங். சிலாக்கள் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள வரத்தே சத்தம் என்னன்னு சொன்னா, எங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வரத்தே போனோட தான் வருவார். சத்தம் டெலிஃபோன் பேசுகிற சத்தம் கேட்டால் அல்ல மணி என்ன செய்யுது, ஆள் வார ரோட்டுக்கு டெலிஃபோனோட தான் வருவார். இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த அளவுக்கு சலாம் சொல்லுவாங்கண்டா ஹதீஸ்ல வந்திருக்கு, தூங்குற ஆள் எழும்பவும் மாட்டாரே, விழித்திருக்கிறாளே கேட்டுவிடும். இருக்கிறாளுக்கு சலாம் கேட்கும், தூங்குறாளுக்கு என்ன செய்ய மாட்டாது, விழிப்பு வரவும் மாட்டாது. அந்த அளவுக்கு சத்தம், நடுத்தரமான சத்தம். அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுக்குள்ள போத்த சலாம் சொல்லி கொண்டு போறது. சலாம் என்ற பழக்கத்தை உருவாக்குங்க. இன்றைக்கு உம்மத்தில் அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும், இன்றைக்கு சலாம் என்றது இயக்கமாக மாறி, கட்சியாக மாறி, ஜமாத்தாக மாறி, ஜமாத்துக்கு சலாம், இயக்கத்துக்கு சலாம், அவங்க இவங்களுக்கு சலாம் என்ற அமைப்பாகிவிட்டது. சலாம் முஸ்லீம்களுக்கு இல்லாமல் போயிட்டது. எங்கட சலாம் மையத்தூட்டுக்கும் சரி, எங்கட சலாம் கல்யாண வீட்டுக்கும் சரி. நான் ஒரு நாள் லிஃப்ட்டில் இறங்குறேன், லிஃப்ட்டே காத்து கொண்டு இருக்கிறேன், லிஃப்ட் இல்லை, கரண்ட் பவர் கட் ஆகிட்டுது. அப்போ கீழுக்கு படியில் இறங்கணும் சுபஹு பள்ளி போகிறதுக்கு. அப்போ ஒருத்தர் விளையை கொண்டு இருக்கல, வளையமையாக ஒருத்தரை சந்தித்தா அவர் எப்பயுமே குட் மார்னிங்னு சொல்லுவார். அவரும் இறங்குவார் வாக் போகிறதுக்கு. பெரும்பாலும் அந்த டைமுக்கு நாங்கள் மீட் பண்ணுவோம். நான் அவருக்கு சொன்னேன், அவருக்கு நான் இன்றைக்கு முந்தி கொண்டேன் குட் மார்னிங் அவருக்கு சொன்னேன். ஒரு கிறிஸ்தவால் அவர் சொன்னார், என்ன குட் அப்பா இன்றைக்கு, இன்றைக்கு என்ன குட் பவர் கட் சுபகலே. எங்கட சலாம் எல்லாத்திலையும் பொருந்துமாப்பா. மையத்தோட்டுக்கு சலாம் சொல்ல வைத்து ஒரு ஆள் ஒருத்தர் மவுத்து, நாங்கள் காலில் போனோம், அங்கே வைத்து மையத்தூட்டில் என்ன சொல்கிறேன், குட் மார்னிங் சொல்லவா, குட் ஆஃப்டர்நூன் சொல்லவா, அவருக்கு என்ன குட் இன்றைக்கு என்ன வாப்பா மௌத்தாய்க்குள்ள. எங்கட சலாம் எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் ஒருத்தர் கனடாவுக்கு கோல் போட்டு ஒரு கம்பெனி பேச போறீங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க, குட் மார்னிங் சொல்லுவீங்களா, குட் ஈவினிங் சொல்லுவீங்களா? இப்போ அமெரிக்கா பேசணும், இப்போ என்ன சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்றா, குட் ஈவினிங் சொல்றா. இப்போ அங்கே காலையில் 8:30 மணி, இப்போ அங்கே காலையில் 8:30 மணி எங்க யூஎஸ்ல. இப்போ நீங்கள் அவரே கால் போட்டு குட் மார்னிங் சொல்றீங்களா, குட் ஈவினிங் சொல்ல போறீங்களா? சுப்ஹானல்லாஹ். கன்ஃபியூஸ். எங்கட சலாம் தூங்கிக் கொண்டிருக்கும் சொல்லிடும்.
மௌத்தாகி கபரில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். மௌத்தா ஹயாத்தோட உள்ளாக்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கு? மௌத்தானாக்களுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், எல்லாருக்கும் சலாம். உலகத்திலேயும் சலாம், கபிரிஸ்தான்லேயும் சலாம், சுவர்க்கத்திலேயும் சலாம். அல்லாவும் சலாம் சொல்லுவான். சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாம், சலாத்தை பரத்துங்கோ. கணவனுக்கு சலாம் சொல்லுங்கோ, மனைவிக்கு சலாம் சொல்லுங்கோ, பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்கோ, வாப்பக்கு சலாம் சொல்லுங்கோ, பெரியவங்களுக்கு சலாம் சொல்லுங்கோ, சின்னாக்களுக்கு சலாம் சொல்லுங்கோ, ஷேக்கிட்ட போட்டு சலாம் சொல்லுங்கோ, ஷேக்கும் சலாம் சொல்லட்டும். சஹாபாக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விட பெரிய ஷேக் யாரும் இல்லை, எல்லாரும் சலாம் சொல்லுவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் சொன்னாங்க, அனஸ் மாலிக் சொல்றாங்க, 3 விஷயம் இருக்குது. சலாம் வஹிய தஹியத்து அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கவாதிகளும் சலாம் சொல்லுவாங்க. இல்லா கீலன் சலாமன் சலாமா. ரெண்டாவது எங்களுக்கு தரப்பட்ட பிரத்யேகமான ஒன்று தான் சுஃபூஃபுல் மலாயிகா, நாங்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கக்கூடிய சஃப் இருக்குதே, இது அல்லாஹுடைய பார்வையில் மலக்குமாருடைய சஃப்பை போன்றது. நாங்கள் அந்த உணர்வோடு நிற்கணும். சஃப்பில் நிற்கக்குள்ள இது சும்மா இல்லை, அல்லாஹுடைய பார்வையில் மலக்குமாருடைய சஃப்பை போன்ற சஃப்பு. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ ஆமீன், இந்த உம்மத்துக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். ஒருவர் துவா கேட்கும் பொழுது மற்றவர் சொல்லக்கூடிய ஆமீன் சொல்லி போட்டு சொன்னாங்க, இல்லாமா கான மின் மூசா வ ஹாரூன், எங்களுக்குத்தான் அல்லாஹ் பிரத்யேகமாக தந்தான். ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆமீன் என்ற வார்த்தையை பிரத்யேகமாக அல்லாஹ் ஹஜ்ரத் மூசாவுக்கும் ஹஜ்ரத் ஹாரூனுக்கும் கொடுத்தான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் துஆ, இந்த ஹதீஸ் எழுதி போட்டு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மஅனாஹு, இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன சொன்னா, அன்ன மூசா தஆ அலா ஃபிர்அவுன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிர்அவுனுக்கு எதிராக துஆ செஞ்சாங்க. வ அம்மன ஹாரூன், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. ஃபகால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஆமீனுக்கு பிறகு சொன்னான், கது உஜீபத் தஅவத்துகுமா, உங்க 2 பேருடைய துஆவையும் நாங்க கபூல் செஞ்சிட்டோம், உங்க 2 பேருடைய துஆவையும் நாங்க கபூல் செஞ்சிட்டோம். அப்ப வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒருவருடைய துஆவுக்கு ஆமீன் சொல்றது ஒரு வணக்கத்தில் இபாதத்தில் உள்ளது. ஆனால் உலமாக்கள் இதை பற்றி எழுதிக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் 2 விஷயம் வரணும். எந்தெந்த இடத்துல ஆமீன் என்றது நேரம் குறிப்பிடப்பட்டு இடம் குறிப்பிடப்பட்டு வந்திருக்குதோ அங்கே நாங்கள் ஆமீன் கட்டாயம் சொல்லுவோம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் குனூத்தில் வித்தருடைய குனூத்தில் சுரஹுடைய குனூத்தில் ஆமீன் நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. எந்தெந்த இடங்களில் கூட்டு துவாவை பற்றி ஹதீஸ் வந்தில்லையோ அந்த இடங்களில் நாங்கள் குறிப்பாக வளமையாக நாளாந்தம் அதை செய்யவும் மாட்டோம். ஏண்டா ஒரு இபாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா அந்த இபாதத்தில் 4 விஷயம் இருக்கும், 4 ஜிஹாக்கள், 4 கோணத்தால் அந்த இபாதத்து இருக்கும். ஒன்று, ஒரு இபாதத்துக்கு நேரம் குறிப்பிடுறது. என்ன குறிப்பிடுறது? டைம், இப்போ தான் செய்யணும். இந்த பவர் அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. இந்த பவர் யார்கிட்ட? இந்த பவர் சொல்லுங்களேன், அல்லாஹ்டே ரசூல்டே மட்டும்தான். லொஹர் இப்பதான் தொழணும், அசர் இப்பதான் தொழணும், கடையை இப்பதான் திறக்கணும் சொல்லலாம், கடையை இப்பதான் திறக்கணும் சொல்லலாம், வீட்டுக்குள்ள போறதுக்கு இதுதான் நல்ல நேரம் சொல்லலாம். வீட்டுக்குள்ள போறதுக்கு நல்ல நேரம் இல்லை, கடையை திறக்க நல்ல நேரம் இல்லை, பிள்ளை குர்ஆன் ஓதி கொடுக்க நல்ல நேரம் இல்லை. இன்றைக்கு வீடு கட்டக்குள்ள ஜன்னல் வச்ச நல்ல நேரம் பார்க்குறாங்க, மேலுக்கு எது வச்சுறதுக்கு பராலையை வச்ச. இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், மௌலவி ஒன்று இருந்தார், அவர் தான் இந்த விஷயத்தில் சரியான ஃபேமஸ். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஹசரத் நீங்கள் எப்படி டைம் சொல்கிறீங்க, டைம் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஒன்றும் இல்லை ஹசரத், எனக்கு நேரமான வசதியான நேரத்தை நான் நேரமாக சொல்லிடுறது. யாருக்கு நேரம்? எனக்கு எப்போ வசதி எங்கள் கலண்டரில் நேரம் இருந்தால் நேரம் நல்ல அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நேரம் நல்ல பண்ணுவேன், எனக்கு வசதியான நேரம். இப்படித்தான் வந்துச்சு இதெல்லாம். சுபஹு தொழாதவருக்கு அன்றைக்கு நாளே சரியில்லை, சுபஹு தொழாத ஆளுக்கு அன்றைக்கு நாளே சரியில்லை.
அன்றைக்கு என்ன எந்த நேரமும் மோசமான நேரம் தான். அப்ப நேரம் என்றது இருக்குது, நேரம் குறிப்பிடுற சக்தி யாருக்கு இருக்குது? நேரத்துடைய சொந்தக்காரனுக்கு. நேரத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் முதலாவது. ரெண்டாவது, ஒரு அமலுக்கு அளவு குறிப்பிடுறது. என்ன குறிப்பிடுறது? அளவு. அளவுன்னு என்ன சொல்றது? இத்தனை செய்யணும், எண்ணிக்கை. லுஹருக்கு 4 தான் இல்லை, வார ரமலான்ல நல்ல டைம் இருக்குது மாஷா அல்லாஹ், சுபஹுக்கு 1 ரக்காத்து தொழுதுட்டு 5 ரக்காத்து எங்கே தொழுவோம்? லுஹருக்கு இல்லை. லுஹருக்கு 4, அசருக்கு 4, மக்ரிபுக்கு எத்தனை? 3, இஷாவுக்கு 4, சுபஹான கலிமா தொழுகைக்கு பிறகு 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. இது நேரம் அளவு குறிப்பிடப்பட்டிருக்குது. அளவு குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று நேரம், ரெண்டாவது அளவு. இத்தனை செய்யுங்கோ, ஸலவாத் எத்தனை மோதேலும். ஆனால் 4444 தான் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? அளவு குறிப்பிடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஜிக்ர நல்லக செய்யுங்கோ. அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன்ல ஒரே ஒரு அமலுக்கு பிறகுத்தான் அதிகமாக செய்யுங்கோண்டு வந்திருக்குது. எதுக்கு? ஒரே ஒரு அமலுக்கு பிறகுத்தான் அதிகம் என்ற வார்த்தை வந்திருக்குது. அதுக்கு கவுண்ட் இல்லை, அதுக்கு எண்ணிக்கை இல்லை, இத்தனாண்டு இல்லை. நீங்க தொழுகை எடுத்தா 17 ரக்காத்து, ஜக்காத் எடுத்தா 2.5 வீதம், நோம்பெடுத்தா 30 29, ஹஜ் எடுத்தா வாழ்க்கையில் 1. எத்தனை ஜிக்ர்? ஜிக்ருக்கு அளவில்லை. வذாக்கிரீன அல்லாஹ கஸீரா. ஜிக்ருக்கு பிறகு மட்டும்தான் கஸீர் என்ற வார்த்தை வந்திருக்குது. அதிகமாக செய்யுங்கோ. அல்லாஹ் அதிகமாக செய்யுங்கோன்னு சொன்னதுக்கு நாங்கள் எப்படி வரைவிலக்கணம் கொடுப்போம்? 70,000 செய்யணும்னு சொல்லி, 80,000 செய்யணும்னு சொல்லி அதிகமாக செய்யுங்கோ. فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا. பஜார்ல பள்ளிக்குள்ள மட்டுமல்ல அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, பஜார்லையும் தெருவிலையும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கோ. அப்ப அளவு குறிப்பிடுறது யாருக்கும் இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய வேலை. ஒன்று நேரம் குறிப்பிடுறது, ரெண்டாவது அளவு, மூணாவது இடம் குறிப்பிடுறது. இடம் என்ன இடம்? இங்கத்தான் செய்யணும், இங்கத்தான் தொழணும், இந்த பள்ளிக்குத்தான் பெயிண்ட் பூசணும், இந்த கபரத்தான் ஜியாரத்து செய்யணும், இங்க பெய்துத்தான் இந்த நார்சா பங்கு வச்சோணும். இந்த பவர் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான். ஹஜ்ஜிக்கு போகணும் எங்க? எங்க? காபத்துல்லாஹ். அரஃபாண்ட அரஃபா தான், மினான்றது மினா தான். இல்லை இப்ப சவுதிக்கெல்லாம் போய்த்து வேலை இல்லை, அங்கெல்லாம் இஸ்லாமிக் லோ இல்லை, நாங்கள் ஸ்ரீலங்காலே காபத்துல்லா கட்டுவோம், கட்டணுமாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்குது, இப்போ காபத்துல்லான கட்டி சபா மருவா வச்சு என்ன செய்வோம்? இப்போ நாங்கள் இங்கே பார்த்து மேனேஜ் பண்ணிக்கொள்வோம் மேலுமா செய்யறதுக்கு இல்லை. அது இடம் குறிப்பிடப்பட்டுட்டது, இங்கே தான் செய்யணும், இங்கே தான் செய்யணும். ஒருத்தர் நியத்து வச்சாரு, நான் காபத்துல்லால பெய்த்து இஅ்திகாஃப் இருக்கணும் என்று நியத்து வச்சா அவர் கட்டாயம் காபாவுக்கு பெய்த்து தான் ஆகணும். அதுக்கு கம்ப்ரமைஸ் இல்லை, அதை வச்சு வேறொன்றுக்கு மாத்திடலாம். ஒருத்தர் நியத்து வச்சாரு, நான் பெய்த்து இன்ஷால்லா பேரு வலையில் சைனா போர்ட்டுள்ள அந்த பெரிய பள்ளியில் இஅ்திகாஃப் வைக்க போறேன்னு சொல்லி நியத்து வச்சா அவருக்கு சைனா போர்ட் பள்ளி கட்டாயம் இல்லை, எங்கேயுமே அவருக்கு இஅ்திகாஃப் தான் கட்டாயம். அவருக்கு என்ன கட்டாயம்? என்ன கட்டாயம்? இஅ்திகாஃப் தான் கட்டாயம். சைனா போட்டு போத்தேவும் இல்லை, டில்லி போத்தேவும் இல்லை, நிசாமுத்தீன் எங்கேயும் இல்லை. இஅ்திகாஃப் கட்டாயம். இஅ்திகாஃபுக்கு இடம் குறிப்பிடலாது 3 இடத்தை தவிர. ஒன்று காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது அக்ஸா. இந்த 3 தவிர வேற ஒன்றுக்கு நீங்க இடம் குறிப்பிட்டா அந்த இடம் அது இல்லை. அது நீங்க எங்க போனாலும் சரி. இஅ்திகாஃப் என்ற அமல் அது 3 பள்ளிக்கு மேல, 4வது பள்ளி எல்லாம் ஈக்குவல். நல்ல 4வது பள்ளி எல்லாம் சரிசமம். ஒரு அமலுக்கு இடம் குறிப்பிடுறது, 2வது அளவு குறிப்பிடுறது, 3வது டைமிங், 4வது காலம் சீசன் குறிப்பிடுறது. சீசன் இது ஹஜ்ஜுடைய காலம், நோம்புடைய காலம் என்று சொல்லி, இது மௌலூதுதுற மாசம், அல்லது இது வந்துட்டு முஹிதீன் கஞ்சி கொடுக்கிற மாசம் காலம். உம்மத்தினே காலம் ஹஜ்ஜுடைய காலம் மாதிரி ஒரு காலத்துக்கு பேர் வச்சிடுவாங்க. இது புகாரி கஞ்சி சீசன் இல்லை, அப்படி இல்லை. இதுக்கு ரைட் சைடில் கொடுக்கப்படல, தொலோட் இல்லை எங்களுக்கு.
வாப்பா மௌத்தாயிட்டாரு, சாப்பாடு கொடுக்கலுமாங்க? தாராளமாக கொடுங்க சாப்பாடு. குடும்பத்தை கூப்பிட்டு கொடுங்கோ, ஏழைகளுக்கு கொடுங்கோ, அன்னதானம் கொடுங்கோ, சந்தோஷமான செய்யுங்கோ. ஆனால் 3 அண்டைக்குத்தான் கொடுப்போம் யார் சொன்ன உங்களுக்கு? 7க்குத்தான் கொடுப்போம் யார் சொன்ன உங்களுக்கு? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கே இல்லை, வாப்பா மௌத்தா 25 வருஷத்துக்கு பிறகு சாப்பாடு கேள்வி பிரச்சனை இல்லை. வாப்போட பேரில் குடும்பத்தை கூப்பிட்டு ஜூஃபனம் குடும்ப பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கேட்குறேன், வருஷத்துக்கு ஒருக்கத்தான் வாப்பா ஞாபகப்படுத்தணும். இதனாலும் கொடுங்களேன், ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் கொடுங்களேன், ஞாபகம் வரும்பொழுதெல்லாம். அப்போ ஒரு அமலுக்கு இடம் குறிப்பிடுறது, நேரம் குறிப்பிடுறது இல்லை. இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னால், துஆவுடைய விஷயத்திலும் இப்படித்தான். என்ன விஷயம் என்றால், எந்த ஒரு கட்டத்திலையும் துஆவுக்கு யாருக்கும் ஜனாசாவுடைய தொழுகைக்கு பிறகு கூட்டு துஆ ஓதோனம் என்று யாருக்கும் சொல்லலாது. ஆனால் வளமையாக ஓதுறாங்க இல்லை, இந்த கொத்தர் ஓதிட்டாரு, இந்த கொத்தர் ஓதிட்டாரு, கூட்டாக எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்கள் வளமையாக ஓதுறது இல்லை, இந்த உட்கார்ந்து ஓதிட்டோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் பயானுக்கு போறதுனாலும் துவா ஓதுறது இல்லை, எங்கட வழக்கத்தில் துவா இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு திடீரென்று சொல்லி வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்க துவா ஓதிட்டாங்க, நாங்கள் அமைச்சிடுவோம். இது வளமையாக யாருக்கும் எதிர்பார்த்து ஒரே இன்றைக்கு துவா நடக்கும் என்று சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க, மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. சுஇல இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹல் யக்ரஹு அன் யஸ்தமிஅ கௌமுன் யதுஊன அல்லாஹ வ யர்ஃபஊன ஐதியஹும் ஃபகால மா அக்ரஹு லில் இஹ்வான் இதா லம் யஸ்தமிஉ அலா அம்தின் இல்லா அன் யக்ஃபிரு. அவங்க சொல்றாங்க, தச்சமயம் இருந்து நின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க ஒன்று சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து துவா கேட்குறாங்க, கையேந்தி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து. இது ஒரு வளமையாக நேரம் குறிப்பிடப்பட்டு ஒகேஷன் குறிப்பிடப்பட்டு அது ஒரு வளமையான அமலாக இல்லாமல் இருந்தால் அதில் எந்த குத்தமும் இல்லை, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இது என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் இந்த பழக்கம் இருந்துச்சு, ஹதீஸ்களில் மிக தெளிவாக இருக்குது. இப்போ தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா இருக்குது, இது எப்படி சொன்னால் இது வளமையாக உள்ளது. அப்போ இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், கொஞ்ச நாளைக்கு ஓதுங்கோ, கொஞ்ச நாளைக்கு விடுங்கோ, ஓதுங்கோ, தனி ஓதுங்கோ, மரோ கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுங்க அமைதியாக ஓதுங்கோ, கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுங்க தமிழில் துவா கேளுங்கோ. இதை மாற்றி மாற்றி செய்யுங்கோ. இது எங்கட கஸ்டம்ஸ், இப்படித்தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தோம் என்றதல்ல மார்க்கம். மார்க்கம் என்றது ஹதீஸ் கிதாபில் உள்ளது, சம்பவத்தில் உள்ள சப்ஜெக்டில் உள்ளது. இல்லை எங்கட பின்ன எங்கட வாப்பாவெல்லாம் பின்ன பாவியா, பின்ன அவங்கள இப்படித்தான் ஓதினாங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை வாப்பா, அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க. எந்த கேள்வி தெரியுமா? 17 மாதம் அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுங்கோன்னு சொல்லி. எத்தனை மாதம்? 17 மாதம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கினாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை யாராவது முன்னோக்கினா என்ன தெரியுமா உண்டாகும்? காபத்துல்லா பின்னே போய்ச்சிடும். காபா இந்த பக்கம், மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பக்கம். காபாவை முன்னோக்கினா மஸ்ஜிதுல் அக்ஸா பின் பக்கம். அப்போ 100% டேர்ன் பண்ணணும், 100%. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்தில் மக்காவைத்தான் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. ஆனால் அல்லாஹுடைய கட்டளை, நீங்கள் இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா முன்னோக்கணும். இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா முன்னோக்கினாங்க, 17 மாதம் தொழுதாங்க. 17 மாதத்துக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்திறக்கினான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தா. நபியே நாயகமே, நீங்கள் விருப்பப்படுறீங்க, ஆசைப்படுறீங்க உங்களோட முகத்தை காபாவி பக்கம் திருப்புறத்துக்கு, எனவே இந்தியிலிருந்து உங்களோட முகத்தை நீங்கள் காபா பக்கம் திருப்பிக்கோங்கோண்டு ஆயத்திறங்கிட்டுது. இப்போ காபாவி பக்கம் முகத்தை திருப்பிட்டாங்க, சஹாபாக்களும் திருப்பிட்டாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த 17 மாதத்துக்குள்ளுக்கு மௌத்தானாக்கள செய்தி என்ன? இவங்களுக்கு என்ன நடப்பு? நாங்கள் இதை பக்கம் திருப்பிட்டோம், அவங்கள நாங்கள் அடக்கிருக்கிறோம். காபத்துல்லாவை பேஸ் பண்ணி அல்ல, காபத்துல்லாவுக்கு பின்பக்கத்தை காட்டி. அவங்களோட முகம் எங்கே இருக்குது? அந்த பக்கத்தை முன்னோக்கி. நீங்கள் ஹரத்துக்கு போனால், மக்காவுக்கு மதீனாவுக்கு போனால் இப்பயும் பார்க்கலும் மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், ஒரே தொழுகையில் 2 கிபிலாவை பின்னும் முன்னோக்கின பள்ளி. முதல் 2 ரக்காத்தில் அந்த பக்கம், பின்ன 2 ரக்காத்தில் இந்த பக்கம். அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்திறக்கிட்டான், இன்னல்லாஹ லா யுதிஉ ஈமானக்கும்
உங்களுடைய எந்த ஒரு தொழுகையையும் அல்லாஹ் வீணாக்க போறதில்லை. அது நடந்து முடிஞ்சு அதற்குரிய பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்வான். அல்லாஹுடைய கட்டளை மாறிக்கொண்டு போகும். அதனால நீங்க யாரும் அதை பற்றி அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னால், எதிலையுமே மார்க்கம் என்ன சொல்லுது, எங்கட யார் எங்களுக்குரிய ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுடைய முன்னோர்களுடைய வழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே துஆ என்று சொல்லக்குள்ள ஒகேஷன் இதை பற்றி மிச்ச உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சஅல்து யஹ்யா இப்னு முஈன், ஹஜ்ரத் அபுல் அப்பாஸ் ஃபضل சொல்றாரு, நான் யஹ்யா இப்னு முஈன் அஹ்மத்கிட்ட கேட்டேன், இந்தனா கௌமன், எங்கள்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, யஸ்தமிஊன் ஒன்று சேர்றாங்க, ஃபயதுஊன் வயக்ரஊன் ஒன்று சேர்ந்து துஆ ஓதுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. இப்போ நீங்க இதை பற்றி என்ன சொல்றீங்கன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்னாங்க, இது ஒகேஷனலி இருந்து நின்று அவங்க ஒன்று சேர்றாங்க, துஆ கேட்குறாங்க, குர்ஆன் ஓதுறாங்கன்றிருந்தால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை அவர்கள் ஒரு நேர சூசி போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு இப்போ துஆ ஓதப்படும், இந்த அமலுக்கு பிறகு இது நடக்கும் என்று சொல்லி டைம் டேபிள் ஒன்று போட்டு யாருக்கும் அந்த எஜெண்டாவில் போக இயலாது. அந்த சக்தி யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே மாதிரி சொல்றாங்க, லா அரா பிஹி பஅஸன் இல்லம் யதஅவது, எனக்கு நான் அதில் எந்த தவறையும் காண இல்லை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட மிக தெளிவாக சொல்றாங்க, நான் இதில் கூட எந்த தவறையும் காண இல்லை. இதாலம் யதஅவது, அவர்கள் அதை வளமையாக ஆக்கிக் கொள்ளாமல் இருக்கும் காலம் எல்லாம். வளமையாக ஆக்கிக் கொள்ள கூடாது. வளமை இப்படித்தான் நடக்கும், இதுக்கு பிறகு துஆ நடக்கும் இல்லை. ஒரு நாளைக்கு ஜனாசாவை நாங்கள் தொழுகையில் துஆ ஓதுவோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வாலிபர்களே அந்த துஆக்களை பாடமாக்குங்க. நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாகணும். எங்களோட உம்மை வாப்பட ஜனாசாவை நாங்கள் தொழுவிக்கணும். எங்களோட உம்மட வாப்பட ஜனாசாவை நாங்கள் தொழுவிக்கணும். என்ன துஆ ஓத போகிறோம்? என்ன ஓத போகிறோம்? துஆ. எங்களோட உம்மட கபரை ஜியாரத் செய்ய போறீங்க தானே, போகிறோம் தானே, அந்த ஜியாரத்தில் போய்த்து என்ன துஆ ஓதுறோம்? உலமாக்கள்கிட்ட போய்த்து காலம் அடித்து உட்காந்து படிங்க. இதெல்லாம் என் உம்மட கபரடிக்கு பெருநாளடைக்கு போகிறேன், நோம்புல போகிறேன், ஒகேஷனில் போகிறேன், அப்படி போகாமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்மட கபரை ஜியாரத்து செய்ய போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்ய போவாங்க. பெய்தென்ன ஓதணும்? அது யாசீன் ஓதுரிடம் அல்லது, அது குர்ஆன் ஓதுரிடமும் அல்ல. கபிரஸ்தானில் குர்ஆன் ஓதுர் இல்லை. நீங்கள் உங்களோட உம்மட வாப்பட பேரில் என்ன செஞ்சாலும் சரி, அவங்களோட பேரில் செய்ய தேவையில்லை. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நன்மை அவங்களுக்கு என்ன செய்யும்? அது பெய்து சேரும். கபரடிக்கு போகிற நோக்கம் ரெண்டு நோக்கம். அங்குள்ள மக்களுக்கு சலாம் சொல்கிறது, அவங்களுக்கு சலாம், சாந்தி, சமாதானம் உண்டாகட்டும். அவங்களுக்கு துஆ செய்கிறது, கிபிலாவை முன்னோக்கி துஆ கேட்போம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா. அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வோம். 70க்கு மேற்பட்ட தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயுடைய கபருக்கு பக்கத்து இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி உம்மி, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி வாலிதி, அல்லாஹும்ம ஜஅல் கப்ர உம்மி ரௌலத்தம் மின் ரியாதில் ஜினான். யா அல்லாஹ், என் உம்மட கபர சுனத்தின் பூங்காவாக்கி வைப்பாயாக. முதலாவது போகிறது அந்த மக்களுக்கு துஆ செய்வதற்காக வேண்டியும் அவங்களுக்கு சலாம் சொல்கிறதுக்காக வேண்டியும். ரெண்டாவது போகிறது எங்கட கபரு எங்கே இருக்கோ தெரியான்னு பார்த்துட்டு வரதுக்கு, எங்கட கபரை பார்த்துட்டு வரதுக்கு. ஏண்ட கபர் எங்கே நிற்குது, ஏண்ட கபர் எப்படி இருக்கும்? இங்கத்தானே நானும் வரணும். பாஸ் வீடு கட்டுறாரு, பேய்த்து பார்க்குறோம் வீடு எப்படி வருகுது, எங்கே ரூம் இருக்குது, எங்கே கிச்சன் இருக்குது, எப்படி வரும், என்ன வரும். கபரையும் பார்த்துட்டு வாங்க பேய்த்து, கபரையும் பார்த்துட்டு வாங்க பேய்த்து. கபரிஸ்தானுக்கு போங்கோ, பேய்த்து பாருங்க கபர், ஏண்ட கபர் எப்படி வரும், ஏண்ட கபரை ஜியாரத் செய்ய யார் வருவாங்க, ஏண்ட பிள்ளைகள் வருவாங்களா, அவங்க வந்து என்ன ஓதுவாங்க அதை சொல்லி கொடுத்துருக்கிறேனா, ஏண்ட புள்ள கபரடிக்கு வந்து என்ன ஓதும், ஏண்ட மகன் என்ன ஜனாசாவை தொழுவிக்க தயாரா,
அதனுடைய ஷரத்து ஃபர்தெல்லாம் அவருக்கு தெரியுமா? பெற்றோர்களே, கபரடிக்கு போகிறது, கபிரஸ்தானுக்கு போகிறது அங்குள்ள மக்களுக்கு ஹதியா கொடுக்கறதுக்கல்ல, எங்கட மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு, எங்கட மௌத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பழகிக்கும். ஹதீஸுகளில் 2 கட்டம் இருக்குது வீடுகளில் துவா கேட்கறதுக்கு. குரான் ஓதி முடிச்சிட்டா குழந்தைகள் ஒன்று சேர்த்து துவா கேளுங்க. ஹதீஸ் இது. பாப்பா குரான் ஓதி முடிச்சிட்டாரு, உம்மா ஒரு குரானை தமாம் செஞ்சுட்டா, ஓதி முடிச்சிட்டா. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதா ஹத்தமல் குர்ஆன வ ஜமஅ அஹ்லஹு, தன்னை குடும்பத்தை ஒன்று சேர்ப்பாங்க. குடும்பத்தை ஒன்று சேர்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க துவா கேட்பாங்க. என்ன துவா கேட்பாங்கன்னு சொன்னால் குர்ஆனை முடிச்சு போட்டு குடும்பத்தை ஒன்று சேர்த்து துவா கேட்பாங்க. சாப்பாடுகளும் கொடுப்பாங்க. இது ஊருக்கல்ல, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு. இன்னும் ஒன்று நோம்பு துறக்கிற நேரம். நோம்பு துறக்கிற நேரம் வீடுகளில் நோம்பு துறக்கிறதுக்கு அரவருக்கு முன்னால் இந்த இபாதத்தை உருவாக்குங்க. எல்லாம் பரத்தி வச்சிருக்குது, சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் நோம்பு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுற நேரம், ஒரு அமலுடைய முடிவு நேரம். ஹதீஸ்லேயே வந்திருக்குது, இன்னல் இஸ்ஸாயிமி லஃபர்ஹத்தான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்குது. ஒன்று நோம்பு துறக்கிற நேரம், அந்த நேரத்தில் வாப்பா துவா கேட்கட்டும். ஒரு நாளைக்கு மூத்த மகன் துவா கேட்கட்டும், தெரிஞ்ச பாசையில் கேட்கட்டும், தன்னை தேவையை சொல்லி அல்லாட்ட கேட்கட்டும். சுப்ஹானல்லாஹ், இது ஹதீஸில் வந்த நேரம். இந்த நேரத்தில் துஆக்கள் கபூலாகும் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரேடியோ கேட்குறதையும் மெசேஜ் பயான் கேட்குறதுக்கும் இந்த நேரத்தை கழிச்சாமல் அந்த நேரத்தை துஆவுக்குரிய நேரமாக நாங்கள் காக்கிக்கொள்வோம். இது ஹதீஸில் வந்த நேரம். இது நோம்பு துறக்கிற நேரத்தில் கேட்குற துஆ. எனவே வாழ்க்கையில் இந்த பழக்கங்கள் உருவாக்குங்கோ. எனவே தேவையில்லாமல் பேய்த்து இது பிதஅத்தா, இது சுன்னத்தா, இது கூடுமா, இது கூடாதா என்று சொல்லக்கூடிய விதண்டாவாதமான பேச்சுகளில் பேய்த்து இஃப்ராத்தும் தஃப்ரீத்தும் செய்ய போகவானம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் மிக அன்பாக மற்றவங்களுடைய கருத்துக்களை மதியுங்கோ. மற்றவருடைய கருத்துக்களை அல்ஹம்துலில்லாஹ் அவரும் இல்மோடைத்தான் சொல்கிறாரு. அவருடைய கருத்து எப்படி இருந்தாலும் இது எங்கட கருத்துன்னு சொல்லி உங்களோட கருத்தை முன்வைங்கோ. யாருடைய கருத்தையும் யாரும் கொச்சப்படுத்தி பேசுறதுக்கு அதிகாரம் யாருக்குமே இல்லை. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த ஹதீஸ ஒரு உசூல் எடுத்துக்கோங்க. ஒரு உசூல்னா ஒரு பிரின்சிபல். வித்தருடைய தொழுகை இருக்குதே, வித்து தொழுகையில் 3 முறை இருக்குது. 3 முறை வித்திரு தொழுகையில். ஒரு முறை என்னன்னு சொன்னால் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்குது. ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, வித்திருடைய தொழுகை 1 ரக்காத்து தொழுகணும். 2 ரக்காத்து தொழுது சலாம் கொடுத்துட்டு நாங்கள் எப்படி வித்திரு தொழுகிறோமோ அதே மாதிரி 1 ரக்காத்து வித்திரு தொழுகணும். இந்த கருத்துக்கு நேர் முரணானவங்க தான் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க சொல்லுவாங்க, 1 ரக்காத்து தொழுகன்னு ஒன்று இல்லப்பா. தொழுகாண்டு எத்தனை ரக்காத்து? அது 3 தான். 2க்கு மேல் இருக்கணும். 2 அல்லது 2க்கு மேல. 1 ரக்காத்துல தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிறன்ற தொழுகையை நாங்க பார்க்கல. சொல்லுவாங்க வித்தருடைய பகலுடைய வித்தர் மக்ரிப் தொழுகை மக்ரிபை போலத்தான் வித்திரு தொழணும். இந்த கருத்தில் சரியான ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க. இப்போ 3வது ஒரு ஆள் இருந்தார், எல்லா காலத்தில் நிற்பாங்க தானே. அவர் இங்கே பார்த்தார், இவர் சொல்கிறார் 1 ரக்காத்தில் வித்திரு தொலை 7 உண்டு, அவர் சொல்கிறார் தொலை 7 சொல்லி. இவர் போய்த்து சொன்னார் அவர்கிட்ட, உங்களுக்கு தெரியுமா விஷயம்? அந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் 1 ரக்காத்து தொல்லாம்னு சொல்கிறாரே. அந்த 3வது ஆட்கள் இப்போ மீக்கிறாங்க. இவர் சொன்னார், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னார் தெரியுமா? அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் எனக்கும் உங்களுக்கும் அடிப்படை. அவங்க சொன்னாங்க, ஃபத்ருகூஹு, அவர் அதே நிலையில் விட்டுடுங்கோ. என்னிடத்தில் அறிவு இருக்கிறது போல் அவர்கிட்ட அறிவு இருக்குது. ஃபத்ருகூஹு இன்னஹு ذو علم, எனக்கிட்ட அறிவு இருக்கிறது போல யார் அறிவு இருக்குது? அவர்கிட்ட அறிவு இருக்குது. அவர் சொன்னதும் சரி, அவர் அறிவை வச்சு சொல்லிருக்கிறாரு. நபியோட இருந்தவர். உலமாக்களுக்கு மத்தியில் உள்ள கருத்துக்கள் இப்படி விளங்குங்கோ. உலமாக்களுக்கு மத்தியில் உள்ள கருத்துக்கள் இப்படி விளங்குங்கோ.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த விஷயங்களை விளங்க வைப்பானாக. நிதானமான நடுநிலையான போக்கத்தை தருவானாக. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு நாங்கள் 10 சூறாக்கள் என்று போட்டிக்குது என்றிருந்தாலும் கூட நான் நினைக்கல முடியும் என்று சொல்லி, அதனால் அதிகமாக நாங்கள் ஓதக்கூடிய 3 சூறாக்கள் இருக்கிறது. சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் முஅவ்விதத்தைன், சூரத்துல் குல் ஹுவல்லாஹு அஹதும், குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும், குல் அஊது பிரப்பின் நாஸும். முடியுமான அளவு இந்த 3 சூறாக்களையும் இன்றைக்கு நாளைக்கு முடிக்க பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானா. சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொன்னால், இஹ்லாஸ் இது மன தூய்மையை பற்றி பேசக்கூடிய சூரத். மன தூய்மை பொதுவாக எங்களோட வழக்கத்தில் இருக்குது. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும், கல்யாண வீட்லையும் தான், நிக்காஹுடைய ஃபங்க்ஷன்லையும் தான் நாங்கள் சொல்லுவோம் அல் ஃபாத்திஹா என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு இந்த 3 சூறாக்களை செய்வாங்க, மக்கள் ஓதுவாங்க. எனவே இந்த 3 சூறாவுடைய முக்கியத்துவம் என்ன, அல்லாஹ் இதில் என்ன சொல்லியிருக்கிறான், இந்த 3 சூறாவை பற்றியும் பல வகையான கருத்துக்கள் உலமாக்கள் தன்னுடைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரில் ஒன்று சொல்கிறாங்க, இந்த சூரத் இறங்கிறதுக்கு காரணம் என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை பற்றி அதிகமாக பேசினாங்க. அல்லாஹ்வை பற்றி மக்காவுடைய காவிரிகள் அல்லாஹ்வை நிராகரித்து கொண்டிருந்தார்கள். அவங்க அல்லாஹ்வை நிராகரிக்க இல்லை, அவங்க சொன்னாங்க அல்லாஹ் இருக்கிறான், அவன்தான் எல்லாத்தையும் செய்கிறான், ஆனால் அவன்கிட்ட நெருங்கிறதுக்கு எங்களுக்கு தெய்வங்கள் வேணும். நாங்கள் இவைகளை வணங்க இல்லை, அல்லாவின் பக்கமாக நெருங்கிறதுக்காக வேண்டி அன்றி. அவங்களும் சொன்னாங்க வானத்தை படைச்சதல்லா, பூமியை படைச்சதல்லா, தண்ணியை படைச்சதல்லா, இலாஹும் அல்லாஹ், அல்லாவோட யாரும் இருக்கிறாங்களா என்ற விஷயத்தில் அவங்க உறுதியாகத்தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க சிறுக்கு செஞ்சாங்க, விக்கிரகங்களை வணங்கி விக்கிரகங்களின் ஊடாகத்தான் நாங்கள் அல்லாவை நெருங்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக அனுப்பி அந்த நபியின் ஊடாக அல்லாவை பற்றி உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சான். அல்லாஹ் என்பவன் யார், அவன் ஆணும் அல்ல, அவன் பெண்ணும் அல்ல, அவன் யாரும் பக்கம் தேவையுள்ளவனும் அல்ல, அவன் பிறக்கவும் இல்லை, அவன் பிறக்கப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் ஆன உறுதியான தாவாவை, உறுதியான அழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு முன்னால் வச்ச சந்தர்ப்பத்தில் தான் ஒரு கூட்டம் வந்து கேட்டாங்க, முஷ்ரிக்கீங்கள் ஒரு கூட்டம், பின்ன நீங்க சொல்லுங்களேன் உங்களோட அல்லாஹ்வுடைய சேன் என்ன, நீங்க எந்த பரம்பரையில் வந்தவங்கன்னு கேட்கறது போல அவங்க கேட்டாங்க, அல்லாஹுடைய நசப் என்ன, அல்லாஹுடைய சேன் என்ன, இன்சப்லனா ரப்பக், உங்களோட ரப்புடைய உங்களோட அல்லாஹ்வுடைய நசபை சொல்லுங்க பார்ப்போம். லாத் வல் உஸ்ஸாவுக்கு ஒரு நசப் இருக்கிறது. லாத் வல் உஸ்ஸாவுடைய ஹிஸ்டரியை நாங்கள் சொல்லுவோம். எங்களோட நாட்டில் எத்தனையோ விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்குது, ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரம் இருக்கிறது. அது இந்த விக்கிரகம், இது இந்த சிலை, இது இந்த சனம், இது இவருடைய சனம் என்று சொல்லி ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு சேன் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது, இது இதோட சம்பந்தப்பட்டு சொல்லுவாங்க. அதுக்கு எத்தனையோ வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. அதை பற்றி வியாக்கியானம் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. அப்ப கேட்குறாங்க, சரியப்ப நீங்க அல்லாஹ் ஒருவன் என்று சொல்றீங்க தானே, உங்களோட ரப்புடைய நசப் என்ன, உங்களோட ரப்புடைய சேன் என்ன, எந்த குலத்தை சார்ந்தவர் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத் இறக்கி வைத்தான். நீங்க சொல்லுங்கோ, குல், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், ஹுவ அவன் அல்லாஹ், அல்லாஹ் தான், அஹத் அவன் தனித்தவன் தான், அவன் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையற்றவன். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நஸப் இது, அல்லாஹ்வுடைய அறிமுகம். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையற்றவன். லம் யலித், அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஈக்குவலாக உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்வை போல என்று சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல உலகத்தில் எதுவுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். மக்காவுடைய காவிர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கோ, அல்லாஹ்வுடைய நஸபை சொல்லுங்கோன்னு சொன்ன சந்தர்ப்பத்தில் தான் இந்த சூரத் இறக்கி வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில ஹதீஸுகளை, சில ரிவாயத்துகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஹதீஸுக்கு, இந்த குர்ஆனுடைய இந்த சின்ன சூறாவுக்கு
பிரத்யேகமான சில சிறப்புகள் வந்திருக்கிறது. சிறப்புகள், ஃபலாயில்கள். இந்த சூரத் எப்படிப்பட்டது? இந்த சூரத்தை பற்றி வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் இந்த சூரத்தை ரொம்ப விரும்பினாங்க, இந்த சூரத்தை ரொம்ப நேசித்தாங்க. அது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத் அனுப்பி வச்சாங்க. அந்த ஜமாத்தில் வகான யக்ரஉ லி அஸ்ஹாபிஹி ஃபி ஸலாத்திஹி, ஒரு மனிதர் இருந்தார், அவரைத்தான் அந்த ஜமாத்துடைய இமாம் ஆக்கினாங்க. நீங்கள் தான் இந்த ஜமாத்துக்கு இமாம் என்று சொல்லி. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தொழுகையை பேய்த்து எல்லாம் ஓதுவார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார், அதுக்கு பிறகு ஓத வேண்டிய சூரா ஓதி போட்டு கடைசியில் ஃபயஹ்திமு பி குல் ஹுவல்லாஹு அஹத், எதை கொண்டு முடிப்பார்? குல் ஹுவல்லாஹு அஹத் கொண்டு தான் முடிப்பார். அவர் முடிப்பார் குல் ஹுவல்லாஹு அஹத் கொண்டு. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னப்பா இது, நாங்கள் காணல எப்படி உள்ள நபீட வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க, அதுக்கு பிறகு சூரா ஓதுவாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த அளவுக்கு ஓத மாட்டாங்களே. ஃபலம்மா ரஜஉ, திரும்பி வந்ததுக்கு பிறகு அந்த இமாமை பற்றி முறைப்பாடு செஞ்சாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த இமாம் இப்படி செய்றாரு. ஃபஸஅலூஹு, அவர்கிட்ட கேட்டாங்க என்ன செய்து. அவர் சொன்னார், லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அந்த சூரத் எனக்கு ரொம்ப விருப்பமானது, அதில் அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வான உஹிப்பு அன் அக்ரா பிஹா, அதை நான் ஓதுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன், அது ஓதுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவருக்கு சொல்லுங்கோ, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சூராவை அவர் நேசித்தது போல அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். தனி இந்த முழு சூரத்திலையும் அல்லாஹ் யார், அல்லாஹ் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவன் யாரும் பக்கம் தேவையுள்ளவனும் அல்ல, அவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய மெசேஜ், செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்லுகிறான். எனவே இதே மாதிரி இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் இந்த சூரத்தை ஓதி வந்தாங்க, இந்த சூரத்தை அதிகமாக ஓதி வந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரஜுலுன் மினல் அன்சார், அன்சாரிகள் ஒரு மனிதர் இருந்தார், சுப்ஹானல்லாஹ், யஉம்முஹும் ஃபி மஸ்ஜித் குபா, குபாவுடைய பள்ளியில் அவர் தான் இமாம். மஸ்ஜித் குபா இருக்குதே, மஸ்ஜிதுல் குபால அவர் தான் இமாம். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, முதலாவது மதீனாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை கட்டுறதுக்கு முன்னால முதலாவது கட்டின பள்ளி எந்த பள்ளி? மஸ்ஜிதுல் குபா. ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, அந்த மஸ்ஜிதுடைய அசாஸ், தஅசீஸ், ஃபவுண்டேஷனை தக்வாவில் தான் போட்டாங்க. தக்வா, தக்வா வாழ்க்கையில் ஞாபகம், பள்ளி கட்டக்குள்ள உலமாக்கள் இருக்கிறாங்க, தக்வாவுக்காக வேண்டி தான் பள்ளி கட்டணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி. யாருக்காக வேண்டி? அல்லாஹ். மக்களை பிரிக்க பள்ளி கட்டவானம், மக்களை பிரிக்க தஃப்ரீகன். சூரத்துல் அஹ்ஸாப்ல, சூரத் தௌபால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிகளை பற்றி சொன்ன, பள்ளிகளை பற்றி மக்களை பிரிக்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி. பள்ளிகளுடைய நிர்வாகிகளுக்கு கூட சொல்றேன், தயவு செஞ்சு எந்த பள்ளியையும் எந்த ஜமாத்துக்கும் கொடுக்கவானம், அந்த ஜமாத்துடைய வேலை பள்ளிக்குள்ள நடக்கட்டும். எப்படி அந்த ஜமாத்துக்கு பள்ளியை கொடுத்திருக்கிறீங்களோ இதே போல மற்ற ஜமாத்துக்கும் கொடுக்கணும். நாங்க மற்ற ஜமாத்துக்கு சொல்றோம், தயவு செஞ்சு குழப்பத்தை உருவாக்கவும் வேணும், குழப்பத்தை உருவாக்கவும் வேணும், குழப்பமானத்தை பேசவும் வேணும். ஒவ்வொருத்தரும் பாருங்க, எங்கட உழைப்பால இஸ்லாத்தை எப்படி வளர்க்கலாம், இஸ்லாத்தை எப்படி வளர்க்கணும், இஸ்லாத்தை எப்படி வளர்க்கணும். அப்ப மஸ்ஜிதுல் குபால இமாமாக இருந்தாரு. فكان كلما افتتح السورة يقرأ بها لهم في الصلاة مما يقرأ به افتتح بقل هو الله أحد. அவர் என்ன செய்வார்டா, சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிச்சிட்டு முதலாவது ஓதுறது குல் ஹுவல்லாஹு அஹத், அதுக்கு பிறகுதான் மற்ற சூரத்து. ஏதோ ஓதுவார் முந்தி சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், அதுக்கு பிறகுதான் யக்ரஉ ஹத்தா யஃப்ரக மின்ஹா சும்ம கான யக்ரஉ சூரத்தன் உக்ரா, அதுக்கு பிறகு ஒரு சூராவை அந்த குல் ஹுவல்லாஹு அஹதோட சேர்த்து ஓதுவார். வகான யஸ்னஉ ذلك في كل ركعة, இப்படித்தான் ஒவ்வொரு ரக்காத்திலேயும் செஞ்சு வந்தார்.
فكلمه اصحابه அந்த மஸ்ஜிதுல் குபாவுடைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரோட பேசினாங்க. فقالوا انك تفتح بهذه السوره என்ன நீங்க ஒரு சூரத் ஆரம்பிக்கிறீங்க, மறுவாதுக்கு முந்தி குல் ஹுவல்லாஹ் ஓதுறீங்க, நீங்க ஒண்டோ குல் ஹுவல்லாஹ் அஹத் மீது சுருக்கிக்கோங்க, அப்படி அதை விட்டுட்டு வேற சூரா ஓதுங்களேன், ஏன் இதை திருப்பி திருப்பி ஓதுறீங்கன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் மிக ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, மா அன பிதாரிகிஹா, நான் என் ஸ்டைலை மாற்ற மாட்டேன், என் ஸ்டைலை நான் மாற்ற மாட்டேன். இன் அஹ்பப்தும் அன் உம்மக்கும் பிதாலிக், இப்படியே தான் நான் தொழுவிப்பேன் உங்களை, நீங்க விருப்பம் உண்டா சொல்லுங்க, நான் கண்டினியூ பண்றேன். அப்படி இல்லை என்றிருந்தால் என்ன நீங்க விட்டுடுங்கோ, வேறொரு இமாமை பார்த்துக்கோங்கோண்டாங்க. ஃபகானு யுரீதுன ஃபகானு யரவுன அன்னஹு மின் அஃதலிஹிம், அவங்க எல்லாருக்கும் தெரியும் இருக்கக்கூடிய இமாம்கள் இவர்தான் நல்ல பெர்ஃபெக்டான இமாம் என்றது தெரியும். வேறொருத்தர் இந்த இடத்துக்கு வார்த்தை விரும்பவும் இல்லை. ஆனாலும் கூட நேரே போனாங்க நபியிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கட இமாமிடத்தில் இப்படிப்பட்ட ஒன்று இருக்கிறது, மா யா ஃபுலான் மா யம்னஉக அன் தஃஅல மா யஅமுருக பிஹி அஸ்ஹாபுக், கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ சகோதரரே, உங்களுடைய நண்பர்கள், உங்களோட முசல்லி, பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் சொல்றது போல தொழுதுகொங்களேன் என்று சொன்ன சேரத்தில் அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இந்த சூரத்தை விட்டுட்டு எனக்கு ஓதுறது கஷ்டம் என்று அல்லாஹ்வுடைய நஸபை பற்றி அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய சூறாவை நான் விட்டுட்டு எப்படி ஓதுவேன், இன்னி உஹிப்புஹா, இந்த சூறாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹா அத்கலக்கல் ஜன்னah, இந்த சூரத்துல் இக்லாஸ் மீதுள்ள அன்பு உன்னை சுவர்க்கத்துக்குள்ள நுழைய செய்து விட்டது. நாங்களும் அந்த ஹுப்போடே சூரத்துல் இக்லாஸ் ஓத பார்க்கணும். அந்த ஹுப்போடே இந்த சூரத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்றான், ரப்பை பற்றி சொல்றான், அல்லாஹ் தனித்தவன் என்று சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எப்பயும் பழகிக்கொள்ளணும் இந்த சூரத்துகளை அதனுடைய முஹப்பத்தை விளங்கி ஓதுறதுக்கு. ஆனால் இப்பயும் உம்மத்தின் பழக்கம் இருக்குது குர்ஆனில் விளையாடுறது. நான் ஒரு முறை யூரோப்புக்கு போகிறேன், நோம்புல ரமலானில் அபுதாபியில் டிரான்சிட். அப்போ எனக்கு வெளியே போகிறதுக்கு ஏர்லைன்ஸால் ஹோட்டல் தந்தாங்க, நான் போய்த்திருந்தேன். இப்போ கொஞ்சம் கூட்டாளி மாதிரி இருந்தாங்க அதே ஹோட்டலில், அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நைட்டில் தங்கி காலையில் தான் அடுத்த ஃப்ளைட் இருக்குது. அப்போ கேட்டாங்க, நோம்பு துறந்துட்டோம், தராவி தொலை போகிறான்னு கேட்டாங்க. அப்போ கட்டாயம் போகணும். இப்போ எங்கே போகிற தராவி தொலை? இப்போ நான் சொன்னேன், அவசரமாக கொஞ்சம் வேகமாக தொழுகிற பள்ளி ஒன்றுக்கு போனால் நல்லம், தொழுவிட்டு ரெஸ்ட் எடுக்கலும், நாளை காலைல சுபுகில் பயணம் இருக்குது. சரி, அப்போ போனோம். அங்கே போய்த்து பார்த்தா இஷாவுக்கு இன்னும் பாங்கு சொல்ல இல்லை, டைம் இருக்குது. ஆனால் பள்ளி உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வெளியே காப்பாட்டெல்லாம் போட்டு எப்படி க்ரௌட், சும்மா செல்லி வச்ச க்ரௌட். அப்போ நான் நினச்சேன், மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு இமாம், இனிமையான கிராத்தாக இருக்கும், அவசரமாக தொழுகை வைக்கிறதுனால தான் பெரிய க்ரௌட் இருக்குன்னு சொல்லி இஷாவுக்கு பாங்கு சொல்லி இஷாவுக்கு பாங்கு சொல்லி முஅஸ்ஸின் முடிச்சல்ல, நிச்சயமாக அங்குள்ள யாரும் துவா ஓதிக்க மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர் கது காமத்து ஸலாம் வந்துட்டுது. இதுக்கு இகாமத் இஷாவுக்கு இஷாவே தொழுவிச்சாச்சு. இஷாவும் மாஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷம் போகல இஷா தொழுகை முடிச்சு. தொழுகை முடிச்சுட்டு ஆரம்பித்தார். சுன்னத்தொன்னும் இல்லை, இது நேர இது தராவி. முதல் ரக்காத்துலேயும் குல் ஹுவல்லாஹு அஹத், 2 ரக்காத்துலேயும் குல் ஹுவல்லாஹு அஹத், வேறொன்றும் இல்லை. அப்படி 20 ரக்காத் தொழுதார். சரி, அதில் கிட்டத்தட்ட நான் நம்புறதுக்கு 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு 2 நிமிஷம் குறையும். ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த தொழுகையிலே அரபி 8 ரக்காத்து விட்டு போறார். இதுல 8 ரக்காத்து, தராவி 8 ரக்காத் தானே, பெரிய கூட்டம் போறாங்க 8 ரக்காத். இது யாரைய மாத்துறதுக்கு? அவன் நான் 2 ரக்காத் தொழு நிப்பாட்டன், இதை தொழுது பாவத்தாலே அறுத்துட்டு தொலாமீர நல்லம்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணவானம். கொஞ்சமா செய்யுங்கோ, குவாலிட்டியா செய்யுங்கோ. எப்படி செய்யுங்கோ? எப்படி? கொஞ்சமா செய்யுங்கோ, குவாலிட்டியா செய்யுங்கோ. அமல் என்ற அமல் நிற்கிறா சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்விடத்தில் நாளை கியாமத்தில் அமல் நிற்பான அமல் என்னவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? பேசுங்களேன். நிறுக்கப்படும். குர்ஆனில் எங்கேயும் சொல்லப்பட்டில் உங்களோட அமல் எண்ணப்படும் என்று சொல்லி. உங்களோட அமல் அல்லாஹ் என்று இல்லை,
உங்களோட அல்லாஹ் அமல் என்ன செய்வான்? சில மக்களுடைய அமல் பஞ்சு மாதிரி இருக்கும். எது மாதிரி இருக்கும்? பஞ்சு. பெரிய 2 12 டன் லொரிக்கு பஞ்சு கொண்டு எப்படி இருக்கும்? அதுக்கு நீங்க 2 லோரி இரும்பு கொண்ட தேவையில்லை. அதுக்கு 2 லோரி இரும்பு தேவையில்லை. இரும்பு எவ்வளோ தேவைப்படும்? 2 பார் போதும். 2 பார் இரும்பு போதும். 2 துண்டு இரும்பை கொண்டு வச்சா அது அப்படியே கீழே வைத்திடும். இதே மாதிரி தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க முழு உலகத்தையும் தர்மம் கொடுத்திருப்பீங்க, நீங்க முழு உலகத்தையும் சதக்கா செஞ்சிருப்பீங்க, ஏண்ட சஹாபாக்கள் தண்ட கையால் அள்ளி கொடுத்த ஒரு துளி கோதுமை ஒரு அள்ளி கோதுமைக்கு ஈக்குவலாக மாட்டாது. அது இரும்பு. நீங்க கொடுக்கிறது என்ன? பஞ்சு மாதிரி. நீங்க கொடுக்கிறது பஞ்சு மாதிரி. அமல பாரமாக்குங்கோ, அமல பாரமாக்குங்கோ. அமல் பாரமாகணும். நல்ல வெயிட். அது பஞ்சு மாதிரி இந்த வேர் இல்லை. நாளை கியாமத்தில் அமல் எண்ணப்பட மாட்டாது, அமல் நிறுக்கப்படும். அல் வஸ்னு யௌமஇதினில் ஹக். நாளை கியாமத்தில் உங்களோட அமல் நிறுக்கப்படும். ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையினுடைய தட்டு கனமாகுமோ, ஃபஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய பாவத்தினுடைய நன்மையினுடைய தட்டு மெல்லிசமா பாரமில்லாமல் ஆகிடுமோ, சாஃப்டாகி விடுமோ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் நிறுக்கப்படும். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி வஸ்கீலத்தானி பில் மீசானி. 2 வார்த்தைகள் நாவுக்கு ரொம்ப லேசி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். நாளைய கியாமத்தில் அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசிக்கு ரொம்ப கனமாக இருக்கும், பாரமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ஹதீஸ்ல வந்து அமல் நிறுக்கப்படும். அமலை குவாலிட்டியா செய்யுங்க. அமலை பாரமாக்க 2 விஷயம் வேணும். அமலை பாரமாக்க எத்தனை விஷயம் வேணும்? வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோ இந்த விஷயங்களை. இந்த அமல் பாரமாகிறதுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று, அமலுக்கு முந்தி இல்மு தேவைப்படும். என்ன வரும்? அமலுக்கு முந்தி என்ன வரும்? இல்மு தேவைப்படும். அமல் எப்படி செய்யணும்? இப்ப எதை முந்தி செய்யணும்? ஹஜ்ஜிக்கும் புகைக்குது, உம்மக்கும் சுகம் இல்லை. ஹஜ்ஜிக்கு போனா உம்மவை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஏண்ட உம்மை தனிச்சிடுவா. ஏண்ட உம்மவை மருந்தையை கூட்டி கொண்டு போய்த்து அவட டயலிஸ் பண்ணி அவட கிட்னி ப்ராப்ளத்துக்குரிய மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவ டேக்கியா பண்ணுறதுக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் பொறுப்பு. ஹஜ்ஜும் இருக்குது. இப்போ எதை முந்தி செய்யணும்? இப்போ இல்மு தேவைப்படும். இப்போ உங்களோட அறிவல்ல இல்மு, மார்க்க இல்மு தேவைப்படும். இப்போ எதை முற்படுத்துறது? ஒரு அமல் எப்படி செய்யணும்? ஒரு அமல் எப்படி செய்யணும்? அமலை பாரமாக்கிறதுக்கு இல்மு வேணும் முதலாவது. 2வது, அமல் செய்யக்குள்ள அல்லாஹுடைய தியானம் வேணும். அல்லாஹுடைய தியானம். இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் இல்மு ஜிக்ர் என்பதாக. இல்ம் என்று சொன்னால் ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால அமலை செய்யும் பொழுது எப்படி செய்யணும் என்ற இல்மை படிங்கோ. அமலை பாரமாக்கிறதுக்கு அல்லாஹுடைய தியானத்தை கொண்டு வாங்க. அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ற பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான், என்ற அசைவுகளை அல்லாஹ் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்றதை கொண்டு வாங்க. அமல் பாரமாகும். எனவே குல் ஹுவல்லாஹு அஹதுடைய சிறப்புகள் இப்படி இன்னும் பல சிறப்புகள் வந்திருக்கிறது. 3வது ஒரு தலையங்கம் வந்திருக்கிறது குல் ஹுவல்லாஹு அஹதை பற்றி. சூரத்துல் அஹத் வந்துட்டு தஅதீலு, நிச்சயமாக இது குர்ஆனில் 3இல் 1க்கு ஈக்குவல் ஆகும். ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லி ஒருக்க ஓதிட்டால் 3இல் 1ஐ தமாம் செஞ்சிட்டார் என்ற அர்த்தம். 10 ஜுஸு ஓதின நன்மை கிடைக்கும். 2 முறை ஓதிட்டா இன்னும் ஒரு 20 ஜுஸு, 3 முறை ஓதிட்டா முழு குர்ஆனையும் ஓதின நன்மை கிடைக்கும். இது சஹீஹான ஹதீஸ். ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. இன்ன ரஜுலன் சமிஅ ரஜுலன் யக்ரா குல் ஹுவல்லாஹு அஹத் யுரத்திதுஹா, திருப்பி திருப்பி ஓதுறாரு. ஃபலம்மா அஸ்பஹ ஜாஅ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் குர்ஆனுடைய திருப்பி திருப்பி இந்த ஓதுறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எந்த ரப்பின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னஹா லதஅதிலு சுலுஸல் குர்ஆன், நிச்சயமாக இது குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு ஈக்குவல் ஆகும்னு சொன்னாங்க. உலமாக்களுக்கு பல வகையான அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் 3இல் 1 ஆகும் என்று சொல்லி பல வகையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை 3இல் 1க்கு ஈக்குவல் என்று சொல்லி, அதனால யாரும் நியத்து வச்சு கொள்ளவானம் 3 முறை குல் ஹுவல்லாஹு ஓதிட்டா ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை தமாம் செஞ்சிட்டோம் என்று சொல்லி நன்மை கிடைக்கும். அந்த நன்மை ஆனால் அதனுடைய ஃபாய்தா கிடைக்க மாட்டாது.
அப்படி சொன்னா தானே சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஓத தேவையில்லை, குல் வல்லாஹ் அஹத் மட்டும் போயிட்டா விஷயம் முடிஞ்சு. மட்டும் போயிட்டா விஷயம் ஏன் அப்ப அதுக்குள்ள சூரத்துல் ஃபாத்திஹா வரத்தானே செய்யும்? இல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இடத்துல இருக்கத்தான் நன்மையில இவ்வளோ நன்மை கிடைக்கும், நன்மையில இவ்வளோ நன்மை கிடைக்கும். இது மாதிரி ஹதீஸ் ஏராளம் இருக்குது. உதாரணமா ஒருத்தர் சொல்றார், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹய்யுன் பியதில் கைர் என்று சொல்லி அந்த ஜிக்ர ஓதினா 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும். அப்ப 10 அடிமைகள் உரிமையிட்ட நன்மை கிடைக்கிறதுக்காக வேண்டி சில இடங்கள் இருக்குது. ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு, அவர் 3 ஒரு அடிமை உரிமை இருக்குது, அதுக்கு தண்ட குத்தம். களிமா சொன்ன சரீரம் அப்ப சரீரம் மாட்டதே நன்மை கிடைச்சும், அது விஷயம் வேற. அதுக்காக வேண்டிய வாழ்க்கை என்ன செய்ய வேணும்? இன்றைக்கு குர்ஆன் ஓத கிடைச்சல்ல, சரி 10 ஜூஸ் ஓதிடுவோமே என்று சொல்லி குல் வல்லாஹ் ஓதிட வேணும் யாரும். நன்மை இருக்கிற இடத்துல ஆனால் அது நன்மை கிடைச்சும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம், இதை விளைக்கும். இன்னும் ஒன்று இருக்குது, திருப்பி திருப்பி ஓதுறது. இதை திருப்பி திருப்பி ஓதுறது. அப்ப ஹதீஸ்களில் வந்திருக்கிறது திருப்பி திருப்பி ஓதுறதை பற்றியும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லி இதை திருப்பி 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 ஓதுறது. ஆனால் ஓதுங்கோ, இதை ஓதினத்தினால மற்ற குர்ஆன் பாழாக கூடாது. இது ஓதுறத்தினால மற்ற குர்ஆன் பாழாக கூடாது. எனவே இந்த விஷயத்தை வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொழுகையை பொறுத்த வரையில வித்தருடைய 3வது ரக்காத்துல, வித்தருடைய கடைசி தொழுகை கடைசி ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறது சுன்னத்து. இன்னும் சில ரிவாயத்தில் இருக்குது, குல் ஹுவல்லாஹு அஹதோட சேர்த்து முஅவ்விதத்தைன் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் ரெண்டையும் சேர்த்து கொள்றது சுன்னத்துன்னு இருக்கிறது. சுபஹுடைய சுன்னத்து தொழுகையில முந்தின ரக்காத்துல என்ன ஓதுறது? ஓதுங்க சொல்லுங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரத்துல் காஃபிரூன் வெக்கப்படாம சொல்லுங்க. முதல் ரக்காத் என்ன ஓதுறோம்? சூரத்துல் காஃபிரூன். 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவோம். தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத்து. அந்த 2 ரக்காத்துல முதல் ரக்காத்துல என்ன? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். மக்ரிபுடைய பிந்தின சுன்னத் 2 ரக்காத்துல என்ன ஓதுவோம்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். இதே போலத்தான் மக்ரிபுடைய தொழுகையில கூட ஜும்மாவுடைய நாளையில இமாம் என்ன ஓதுவாரு? குல் அஊது பிரப் குல் ஹுவல்லாஹு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். சுப்ஹானல்லாஹ். இது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சூரா. இது குல் யா அய்யுஹல் காஃபிரூன்ல அப்படித்தான் இருக்குது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். ஏ நிராகரிக்க கூடியவர்களே, நீங்க வணங்கக்கூடியதை நாங்க வணங்க மாட்டோம். டிக்ளரேஷன், டிக்ளேர் பண்றோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களோட மார்க்கத்துல நீங்க இருங்கோ, எங்கட மார்க்கத்துல நாங்க இருப்போம். இது முதல் ரக்காத்துல. 2வது ரக்காத்துல சொல்றோம் குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன், அவன் யாரும் பக்கம் தேவையில்லை, அவன் பிறக்கவும் இல்லை, அவன் பிறக்கப்படவும் இல்லை, அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இதை சொல்லுகிறோம். எனவே தொழுகையினுடைய அதிகமான இடங்கள்ல இதை ஓதுறது சுன்னத் என்று சொல்லியும் எங்களுக்கு நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதே போலத்தான் 3வது இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது. வீடுகளுக்குள்ள போகும் பொழுதும் கூட சுன்னத்தான துஆக்கள் ஓதியதுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிக்கோங்கன்னு சொல்லியும் சில ஹதீஸ் இருக்குது. எந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுது ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிக்கொண்டு போனால் அவருடைய வீட்டுக்குள்ளிருந்து வறுமை ஒழிக்கப்பட்டு விடும். இது ஹதீஸ். இது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு கஸீர் தன்னுடைய கிதாபில் கொண்டு வராங்க. மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் ஹீன யதுகுலுல் மன்சில் ஹீன யதுகுலு மன்சிலஹு. அவருடைய வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் யார் ஓதிக்கொண்டு போவாரோ அவருடைய வீட்டுக்குள்ளிருந்து வறுமை ஒழிக்கப்பட்டு விடும், வறுமை இல்லாமலாகிவிடும் என்று சொல்லியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? வீட்டுக்குள்ள போறதையும் ஒரு இபாதத்தாக பார்ப்போம். நான் அன்றைக்கு சொன்னேன், எங்கட வழக்கமெல்லாம் என்ன செய்யணும்? வணக்கமாக மாற்றோம். எங்கட ஆதத்தெல்லாம் இபாதத்தாக மாறணும். வீட்டுக்குள்ள என்ட்ராவரத்தையும் வணக்கமா மாற்றுவோம். அப்பயும் எங்களுக்கு வரணும், நான் ஒரு இபாதத்து செய்ய போறேன். இங்க என்ன துஆ ஓதணும்? اللهم إني أسألك خير المولج وخير المخرج بسم الله ولجنا وبسم الله خرجنا وعلى الله ربنا توكلنا قل هو الله أحد. ஓதிக்கோங்க. ஹதீஸ் இது.
அல்லாஹ் வறுமையை இல்லாமாக்கிடுவான். அந்த வீட்டுக்குள்ளிருந்து வறுமை இல்லா போய்த்திடும். இதே மாதிரி தான் ஹதீஸில் மிக சஹீஹான ஹதீஸ் இது. நான் நினைக்கிறேன் இது முஸ்லீமில் பதிவான ஹதீஸ், அது திருமிதியில் பதிவான ஹதீஸ். இது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், படுக்கைக்கு போகும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதி தண்ட முழு உடம்புலையும் அதை தேய்க்காம தூங்க மாட்டாங்க. கான இதா ஆவா இலா ஃபிராஷிஹி, தண்ட படுக்கைக்காக வேண்டி நெருங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும் ஜமஅ கஃபைஹி ரெண்டு இதே முண்டு சேர்ப்பாங்க, ஒன்று சேர்த்து அதில் ஓதுவாங்க குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அதுக்கு பிறகு ரெண்டு ஓதி போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சும்ம நஃபஸ ஃபீஹிமா, கையில் ஊதுவாங்க, கையில் ஊதுவாங்க. ஹதீஸ் இது. கையில் ஊதி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை தண்ட முழு உடம்புலையும் சேர்ப்பாங்க. சும்ம யம்ஸஹு பிஹிமா மஸ்ததாஅ மின் ஜஸதிஹி, முடியுமான அளவு தண்ட உடம்புல சேர்ப்பாங்க. பின்னுக்கு முதுகுல சேர்க்கிறது பட்டிக்கு தெரியா, கஷ்டப்பட தேவையில்லை. முடியுமான அளவு என்ன செய்யுங்க, தேய்ச்சிக்கோங்க. இப்படி செஞ்சு போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அக்பல மின் ரஅஸிஹி வ வஜ்ஹிஹி வ மா அக்பல மின் ஜஸதிஹி யஃஅலு ذلك ஸலாஸன். இதை 3 முறை செய்வாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வழக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் இருக்கிறது. எனவே குல் ஹுவல்லாஹு அஹத் பற்றி ஏராளமான சிறப்புகள் ஃபலாயில்கள் வந்திருக்கிறது. மேலோட்டமாக இதனுடைய கருத்தை பார்ப்போம். குல் என்று சொன்னா அர்த்தம் சொல்லுங்கோ, சொல்லுங்கோ. நான் சொன்னதானே அரபுல வித்தியாசம் இருக்குண்டு. காஃப் சொன்னா குல் என்ன அர்த்தம், சொல்லுங்கள். குல்லண்டா நோக்கத்தில்லாத காஃப், சும்மா காஃப் வச்சா என்ன அர்த்தம், மம்மா தின்னுங்கோ. புள்ளைய பார்த்து சொன்னா தின்னு வாப்பா, என்ன சொல்ல தின்றதுக்கு குல். குல் என்ன அர்த்தம் இல்லை, குல் சொன்னா காஃபிங்க வருது, சொல்லுங்கோ. குல் சாப்பிடுங்க. குலு குலு வஷ்ரபு, குலு வஷ்ரபு சாப்பிடுங்கோ குடிங்கோ. அங்க வர காஃப் இது என்ன, இது காஃப். எல்லாருக்கும் அந்த காஃப் தெரியுமேனா, எந்த காஃப், மம்மா தின்ற காஃப். அப்ப அல்லாஹ் சொல்றான் குல், நீங்க சொல்லுங்கோ, சொல்லுங்கோ. கால காலண்டா சொன்னான். கால இன்னி அப்துல்லா, யார் சொன்னாரு, ஈசா சொன்னாங்க. கால சொன்னார், இன்னி அப்துல்லா. யகூலு சொல்லுகிறார். குல் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. குல்லஹு அவருக்கு சொல்லுங்க. அப்ப குல் நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க. குர்ஆன்ல மிச்சமிடத்தில் வரும் இது. ஹுவ அவன், ஹுவன்ற அர்த்தம் என்ன, அவன், அவர், அவன். அல்லாஹ் அவன், அல்லாஹ் அவன் யாரு, அவன் அல்லாஹ், அவனுடைய பேர் அல்லாஹ். இந்த அல்லாஹ்ன்றது பன்மை இல்லை, இது ஒருமைத்தான். இது ரெண்டாகாது, ரெண்டு அல்லாஹ் இல்லை, ஒன்று தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் யாரு, தனித்தவன், தனித்தவன். உலமாக்கள் கிதாப் எழுதிக்கிறாங்க அஸ்மாஉல் ஹுஸ்னாவை பற்றி. அஸ்மாஉல் ஹுஸ்னா பெரிய கிதாப். இமாம் குர்துபிக்கு ஒரு கிதாப் இருக்குது, நான் நினைக்கிறேன் கிதாபுடைய பேர் அல் அஸ்னான்னு சொல்லி பெரிய ஒரு கிதாப். 99 திருநாமங்களை பற்றி எழுதிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அஹதுக்கும் வாஹிதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹு அஹத், அல்லாஹு வாஹித், ரெண்டுக்கும் தமிழ் அர்த்தம் ஒன்று தான் வரும், ஒருவன். அஹதுன் வாஹிதுன், அஹதுன் வாஹிதுன். அல்லாஹு அஹத், அல்லாஹு வாஹித், ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்றாக இருக்கிறது, ஆனால் வித்தியாசமான அர்த்தம், வித்தியாசமான கருத்து. குல் நபியே நாயகமே சொல்லுங்கோ. ஹுவல்லாஹு அவன் அல்லாஹ், அவன் ஒருவன், அவன் ஒருவன். நீங்க சொல்றது போல ரெண்டு இல்லை, அதை ரெண்டாக்க முடியாது, அதை பிரிக்க முடியாது. அது 3 இல்லை, அது 2 இல்லை, அது ஒன்று தான், அது ஒன்று தான். இதுல எப்பே உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். ரெண்டாவது சொல்றான் அல்லாஹு சமத். அல்லாஹு சமத், சமத் என்ற கருத்து அவன் தேவையற்றவன். அவனின் பக்கம் நாங்க எல்லாரும் தேவையுள்ளவர்கள். அல்லாஹ் தேவையற்றவனை போல அல்லாஹுடைய தீனும் தேவையற்றது. அல்லாஹ்வுடைய தீன் எங்க யாரும் பக்கமும் தேவையில்லை.
அல்லாஹ் எப்படி தேவையற்றவனோ இதே போல அல்லாஹ் யாரின் பக்கமும் தேவையில்லை. அவன் கமால், அவன் பரிபூர்ணம். அவனுடைய பரிபூர்ணத்துவத்துக்கு பின்னால யாருடைய கருத்தும் யாருடைய உதவியும் அவனுக்கு தேவைப்பட மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான். சமத் என்ற வார்த்தை முழு குர்ஆன்லையும் ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறது சொல்லி உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே அல்லாஹு சமத், அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் யாரும் பக்கமும் தேவையுள்ளவன் அல்ல என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான். லம் யலித், அவன் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு நசபொண்டு கேட்கறதுக்கு அவன் பிறக்கவும் இல்லை. அவன் பிறக்கப்படவும் இல்லை. கிறிஸ்தவர்கள் சொல்வது போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்றாங்களே, அதே போல நான் அப்படிப்பட்டவரும் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் பிறக்கவும் இல்லை, அவன் பிறக்கப்படவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், இந்த முழு உலகத்திலேயும் அவனுக்கு ஈக்குவலாக, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வுடைய தௌஹீத், அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாட்டை பற்றி அதிகமாக பேசுவோம். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈக்குவலாக, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, யாருமே இல்லை. அவன் அப்படிப்பட்ட பரிசுத்தமானவன். உலமாக்கள் சொல்றாங்க, உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர், இந்த வார்த்தை உலமாக்கள் சொல்றாங்க, நான் சொல்ல இல்லை, உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாரு நீ வாப்ப இல்லாம பிறந்தவர் என்று சொன்னா எவ்வளவு ஆத்திரம் வரும். அல்லாவை பார்த்து ஒருத்தர் உங்களுக்கு புள்ளை கிருஷ்ணன் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், நான் பிறக்கப்படவும் இல்லை, நான் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, எனக்கு மனைவியும் இல்லை, நான் ஒரு தனித்தவன், நான் என்ன போல யாரும் இல்லை, நான் யாரும் பக்கம் தேவையற்றவன் என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை குர்ஆன்ல அல்லாஹ் பயான் செய்யும் பொழுது ஒத்தரை பேத்து சொல்றாரு, மலக்குமார்கள் அல்லாஹுடைய குழந்தைகள் தான் என்று சொல்லி, பெண் குழந்தைகள் என்று சொல்லியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு மகன் என்று சொல்லியும் யாராவது ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? இதுக்குத்தான் ஒரு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வலா அஹதுன் அஸ்பர அலா அதா சமிஅஹு மினல்லாஹ், உலகத்தில் காதால என்ன சரி ஒரு தீங்க கேட்டுட்டு அதுக்கு பொறுமை செய்யறதுல அல்லாஹ்வை போல பொறுமைசாலி யாருமே இல்லை. அல்லாஹ் போல பொறுமைசாலி யாருமே இல்லை. எதுவரைக்கும் என்று சொன்னா மினல்லாஹ், அல்லாஹ்வை விடவும் பொறுமைசாலி யாரும் இல்லை. அவன் அப்படி கேட்டாலும் கூட அவன் என்ன தெரியுமா செய்கிறான்? அதை சொல்லக்கூடிய மக்களுக்கும் யஜ்அலூன லஹு வலதா வஹுவ யர்ஸுகுஹும் வயுஆஃபீஹிம், அவர்களுக்கும் அவன்தான் ரிஸ்க் கொடுக்கிறான், அவர்களுக்கும் அவன்தான் ஆஃபியத்தான வாழ்வை கொடுக்கிறான். எனவே கிறிஸ்தவர்கள் சொல்வது போல நாங்கள் சொல்ல மாட்டோம் அல்லாஹு வாஹித், அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் என்ற விடயத்தில் நாங்கள் எப்பயும் உறுதியாக இருப்போம். இதுதான் எங்களோட அகீதா, இதுதான் எங்களோட கொள்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துக்கு கீழே இன்னும் ஏராளமான விடயங்களை பற்றி உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹு பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அல்லாஹ் எந்த விதமான முன்னுதாரணமும் இல்லாமல் அபூர்வமான முறையில் படைத்திருக்கிறான். அபூர்வமான முறையில், வித்தியாசமான முறையில் அல்லாஹ் எப்படி படைத்தான்? இந்த வானத்தை படைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு உதாரணம் தேவைப்படல, இந்த பூமியை படைச்ச அல்லாஹ்வுக்கு உதாரணம் தேவைப்படல, தண்ணியை படைச்ச அல்லாஹ்வுக்கு உதாரணம் தேவைப்படல. அல்லாஹு பதீ, பதீ என்று சொன்னா எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல், எந்த விதமான உதாரணமும் இல்லாமல், எந்த விதமான முன்னுதாரணமும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தை எந்த தூணும் இல்லாமல் படைத்திருக்கிறான். இந்த பூமியை அல்லாஹ் தரையாக படைத்திருக்கிறான். இப்படியான அல்லாஹ், அல்லாஹு பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னா யகூனு லஹு வலதுன், அவனுக்கு எப்படி புள்ளைக்கும்? அவனுக்கு எப்படி புள்ளைக்கும்? அன்னா யகூனு லஹு வலத் வலம் தகுன் லஹு ஸாஹிபத்துன், அவனுக்கு மனைவியும் இல்லை, அவனுக்கு மனைவியும் இல்லை, ஆனால் அவன்தான் வஹலக குல்ல ஷைஇன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் அவன்தான் படைத்தான். நீங்க எப்படி அவனுக்கு இணை வைப்பீங்க? வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா
மக்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு ஒரு புல் இருக்குது என்று சொல்றாங்க. லகத் ஜித்தும் ஷைஅன் இத்தா, நீங்க மிகவும் அபாண்டமான ஒரு பொய்யை நீங்க சொல்லிட்டீங்க, இட்டு கட்டிட்டீங்க. தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தஹிர்ரு ஜிபாலு ஹத்தா. அல்லாஹ் சொல்ற இந்த வார்த்தை எவ்வளவு பாரதூரமான வார்த்தைன்னு சொன்னால் மலைகள் சுக்குநூறாகுவதற்கும் பூமிகள் துண்டாகுவதற்கும் சுப்ஹானல்லாஹ் வானம் ரெண்டாக பிளப்பதற்கும் இந்த வார்த்தை போதும். அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா வமா யம்பகி லிர்ரஹ்மானி அன் யத்தஹித வலதா. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை ஒரு குழந்தையை தனக்காக்கிக் கொள்வது. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. இந்த உலகத்தில் உள்ள அத்துணை வஸ்துக்களும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைகளாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. லகத் அஹ்ஸாஹும் வ அத்தஹும் அத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் படைத்த ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறான், எண்ணி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி சொல்றாரு, யஅலமு மசாகிலல் ஜிபால் வ மகாயிலல் பிஹார் வ அதத கத்ரில் அம்தார் வ அதத வரக்கில் அஸ்ஜார் லா யுவாரி ஸமாஉன் அன்ஹு ஸமாஆ வலா அர்துன் அன்ஹு அர்தா யஅலமு மா ஃபில் ஜபரி வ மா ஃபீ கஅரிஹா. அந்த சஹாபி சொல்லிக்கொண்டே போறார் அல்லாஹ்வை பத்தி. அல்லாஹ் யாரு தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ் மலைகளை படைத்தான். அந்த மலைகளை மட்டும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த மலைகளுக்கு உள்ள என்ன இருக்கிறதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். யஅலமு மகாயிலல் பிஹார், இந்த கடல் தண்ணீர் எத்தனை லிட்டர் இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். எத்தனை லிட்டர் தண்ணி இப்ப பூமியில் இருக்குது. யஅலமு மகாயிலல் ஜிபால், இந்த மலைகளுடைய பாரம் என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும். அதத கத்ரில் அம்தார், மலை உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு இன்று வரைக்கும் கயாமத்து வரைக்கும் எத்தனை துள்ளி தண்ணி இந்த பூமிக்கு மேல கொட்டும் என்ற அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. யஅலமு மசாகிலல் வ அதத கத்ரில் அம்தார் வ அதத வரக்கில் அஸ்ஜார். சுப்ஹானல்லாஹ். மரங்கள்ல எத்தனை இலைகள் இருக்கிறது, எத்தனை இலை வர இருக்கிறது, எவ்வளோ இலை இருந்துச்சு, இதுக்கு பிறகு எத்தனை வரும், எவ்வளோ இலைகளை. சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி உள்ள அறிவு அல்லாஹ்ட்ட இருக்கிறது. ஒரு வானத்துக்கு இன்னொரு வானத்துக்கு மறைக்க முடியாது, ஒரு பூமிக்கு இன்னொரு பூமியை மறைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைத்தும் அப்பட்டமானது. சுப்ஹானல்லாஹ். லகத் அஹ்ஸாஹும் வ அத்தஹும் அத்தா வ குல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒவ்வொன்றாக கூப்பிட்டு விசாரிப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் நிற்கிறாங்க தன்னை படைகளுக்கு முன்னால. அல்லாஹ் மனிதர்களை மட்டும் வசப்படுத்தி கொடுக்கல, மிருகங்களையும் வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தான். ஒரு நாள் பறவை கூட்டம் ஒன்று நிற்குது முன்னுக்கால. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்றாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, மாலி லம் அரல் ஹுத்ஹுத். ஆயிரக்கணக்கான ஹுத்ஹுத் பறவை இருக்குது, அந்த பறவைகளுக்கு மத்தியில் ஒன்றை காணல. கேட்குறாங்க, இவரை காணம் எங்க வரு? எங்கட வகுப்பு இந்த கிளாஸ்ல 100 பேர் இருக்கிறீங்கடா, 100 பேரை வினை காணல. அது மனிதர்களே அடையாளம் வச்சேலாம் எங்களுக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுது பறவை கூட்டம் வந்திருக்கிறது. அதுல சொன்னாங்க, எல்லாரும் வந்திருக்கிறீங்க, என்ன இவரைக்கான வரங்க? ஒவ்வொன்றாக கணக்கு வச்சிருந்தாங்க, ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பறவையையும். எங்களுக்கு 10 காகத்துக்கு யாருக்காலும் மார்க் வச்சிருவாங்க? 10 காகத்துக்கு சாப்பாடுக்குள்ளே பார்க்குற எப்போ சரி 2 கொடுக்குற சாப்பாடு ஒரே காகம் தின்னுதோ தெரியா? அதில் ஐஆர்சிக்காரன் தானே செய்வார் அவர். அந்த 10 பேரில் ஒருத்தர் ஐஆர்சி இருந்தால் அவர் செய்வார், அவர் தான் முன்னு. ஆனால் எங்களுக்கு தெரியா 10 பேரையும். அல்லாஹ் அந்த 10 பேரையும் அடையாளங்கள் வச்சிருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட குத்ரத்தை பற்றி பேசுங்கோ, அல்லாஹ்ட வல்லமையை பற்றி பேசுங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய வல்லமையை பற்றி 1000 அல்ல, முழு குர்ஆன்லயே பேசிக்கிறான். அது முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது அன்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி